கர்த்தருடைய மகா பெரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை பறைசாற்று விதமாக கர்த்தருக்கு சாட்சியாக என்னையும் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய பெயர் பிருந்தினி சாம். நான் பிறந்தது மேட்டுப்பாளையம் என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்தேன். நான் வளர்ந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்திலே வளர்ந்தேன். என்னுடைய தாத்தா திரு டிஹெச் தங்கம் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஒரு வேலையை செய்து பிஸ்னஸ் பண்ணி வந்தாங்க. என்னுடைய பாட்டியும் மேட்டுப்பாளையத்திலே எங்கள் தாத்தாவோடு துணையாக இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களும் எங்களை வளர்ப்பதில் எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக வளர்த்தி வந்தார்கள். மேட்டுப்பாளையத்திலே ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்தை சார்ந்த குடும்பம்தான். அந்த தேவாலயத்திலே எங்களுடைய தாத்தா ரொம்ப ஆர்வமுடையவராக தேவாலயத்தின் பணிகள் எல்லாம் செய்து வந்தாங்க. எங்கள் தாத்தா அங்கே பிரசங்கம் செய்வார்கள். எங்கள் தாத்தாவுடைய மிகவும் பெரிய ஒரு ஆசை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தான். அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலையில் அவங்களால ஊழியம் செய்ய முடியாமல் போகுது. குடும்பத்தின் காரியங்களெல்லாம் அவங்க பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்களால ஊழியம் செய்ய முடியல. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சை அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் கூட கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவாலயங்கள் கட்டுவதில் அவங்களுக்கு ரொம்ப மிகவும் ஆர்வம். ஸோ அப்படி அவங்க மேட்டுப்பாளையம் அந்த ரோட்டு மேலேயே ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் இருக்கும். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப எடுத்து அந்த ஆலயத்தை முழுசாக கட்டினாங்க. அந்த ஆலயத்திலேயே எல்லா காரியங்களையும் கவனித்து எப்போவும் எங்கள் தாத்தாவுடைய ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, தினமும் அதிகாலையில் முதல்ல ஆலயத்துக்கு போய் ஜெபித்து வருவாங்க. எங்கள் பாட்டியும் நல்லா ஜெபிக்கிற ஒருத்தவங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எங்களெல்லாம் அந்த ஜெபத்துலேயும் வேத வாசிப்புலேயும் வளர்த்துனாங்க. ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தே தான் வளர்த்துனாங்க. என்னுடைய குடும்பத்தில் நான் தான் மூத்த பேத்தி. அப்போ எங்கள் தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் வேதத்தின் காரியங்கள், அவங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் மேலே எவ்வளோ வாஞ்சை இருக்குதுன்றதெல்லாம் எங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்து தான் எனக்கு வளர்த்துனாங்க. ஸோ இப்படி நான் பிறந்து வளர்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய தகப்பனார் திரு டேனி அவர்கள் கோயம்புத்தூரிலே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக பணிபுரிந்தாங்க. என்னுடைய தகப்பனார் குடும்பம் ஒரு ஹிந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் என்னுடைய தகப்பனார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தார் முழுவதும் கர்த்தரை அறியாத ஒரு ஜனத்தாராகத்தான் இருந்தார்கள். ஆனால் கூட எங்களுடைய தாயார் நிறையா எங்களுக்கு ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெருசாக நாங்கள் ஆண்டவரோட ரொம்ப ஆழமாக இருந்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியல. ஆனாலும் ஒரு பயபக்தியாக கர்த்தருக்குள் வளரணும்னு சொல்லி வளர்த்துனாங்க. இப்போது என்னுடைய தனிப்பட்ட இருதயத்தில் பார்த்திங்கன்னா, சின்னதுலேருந்து எனக்கு ஆண்டவர் மேலே, இயேசு சுவாமி மேலே ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தது போலவே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசு சுவாமிகிட்ட பேசணும், எது செஞ்சாலும் பேசி ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது போலவே நானும் செஞ்சு வந்தேன். ஒரு சின்ன வயசில் எனக்கு ஆசை, எனக்கு ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால் என்னுடைய திறமைகள் எல்லாம் அதுக்கு ஏற்றபடி வளர்த்து கொண்டேன். கராத்தே படித்தேன். ஸ்போர்ட்ஸில் அத்லட்டிக்கில் ரொம்ப ஷைன் பண்ணி ஆண்டவர் வர உதவி செய்தார். இந்த நேரங்களில் ஆண்டவரோட பெரிய உறவு இருந்துச்சு அப்படிலாம் எனக்கு சொல்ல முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜெபிப்பேன். எனக்கு எப்படி தெரியுதோ, ஏசப்பா இன்றைக்கி நான் ரன்னிங் போகிறேன், இன்றைக்கி நான் படிக்க போகிறேன், இன்றைக்கி இதை செய்ய போகிறேன் அப்படி சொல்லி ஆண்டவரோடு நான் பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவருடைய அந்த உறவு, ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த காலகட்டங்களில் தெரியல. நாங்கள் இருந்த அந்த ஊர்லேயே யார் வீட்லேயும் டெலிஃபோன் கிடையாது, யார் வீட்லேயும் டிவி கிடையாது, வாகனங்கள் பெருசாக கிடையாது. ஆனால் அப்போவே எங்கள் வீட்டில் எல்லா பொருட்களும் இருந்தது. முதல் முறையாக அந்த ஊர்லேயே என்னுடைய தகப்பனார் தான் ஒரு டிவி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த டிவியை பார்க்குறதுக்காகவே அந்த ஊரில் இருக்க, அந்த தெருவில் இருக்க எல்லோரும் அந்த டிவியை ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியே பார்த்துட்டு போனாங்க. ஸோ அப்படி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஒரு சொந்த வீட்டை வாங்கினாங்க. சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தோம், எல்லாம் இருந்தது. அப்போது இந்த கடன் பிரச்சனைகள்லாம் அதிகமானப்போ அந்த மாதிரி எங்களோட டிவி, ஃபோன் இல்லை, எங்களோட வாகனங்கள்
பைக்கு, கார், டிவி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே போயிட்டு. அப்போ நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பெற்றோர்கிட்ட நான் ரொம்ப தொல்லை பண்ண மாட்டேன். எனக்கு இது வாங்க அது வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னோடய உள்ளத்தில் ஆசைகள் இருக்கும். எனக்கு நல்ல ட்ரெஸ் போடணும், நிறைய விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கணும். அந்த சின்ன குழந்தையில இருக்க எல்லா ஆசைகளும் எனக்கு இருக்க தான் செஞ்சது. ஆனால் அதெல்லாம் இல்லை, பெற்றோர் கஷ்டப்படுறாங்கன்றதுனால எனக்கு சரி அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செஞ்சுச்சு. என்னை ரொம்ப பாதித்த விஷயம்னு சொன்னால், எனக்கு படிக்கிறதுக்கு புஸ்தகங்கள் கிடைக்கவே இல்லை. அது என்னை வந்து ரொம்பவே பாதிச்சது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு இந்த நோட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன், எனக்கு இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடந்து போய் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் கேட்டுட்டு வருவேன். அவங்க தர முடியாது போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப அந்த சமயத்தில் பாதிப்பாக இருந்துச்சு. அப்போது வந்து நான் அப்போ தான் ஆண்டவர் இடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஏசு சுவாமி, எனக்கு புக்ஸ் கிடைக்கல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அப்போ தான் எனக்கு முதல் முறையாக எனக்கு 13 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேச தொடங்கினார். பெருசாகி நிறைய பேருக்கு உதவி செய்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாறுன்றது அப்போ எனக்கு தெளிவாக புரியல. இது ஆண்டவர் பேசுகிறது, இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், ஊழியம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே புரியலை, எதுவுமே தெரியல. ஆனால் நான் இப்படி ஆண்டவர் என்னோட இடைப்பட்டதை நான் பிற்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் தான் இதெல்லாம் எனக்கு உள்ளத்தில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வச்சார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஒரு போதகர் அவங்க வந்து எங்கள் வீட்டு வழியாக போனாங்க. எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால கேஷுவலாக வந்து சும்மா வந்து எங்களோட பேசினாங்க. என்னோடய குழந்தைய ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க சிஸ்டர், நான் இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த குழந்தைய எங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி அந்த போதகருடைய ஒரு பழக்கம். நாங்கள் சிஎஸ்ஐ பாரம்பரியமான ஒரு குடும்பமாக இருந்தாலும் பெந்தைகோஸ்தையுடைய ஊழியர்களோ அப்படி ஒரு ஜெபமோ அப்படியெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்போது இந்த ஊழியர் வந்து எங்களோட பேசினதுபடினால, எங்கள் அம்மாவோட பேசினதுனால எங்கள் வீட்டில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரிய வந்துச்சு, தெரிஞ்சது. ஸோ அவங்க நிறைய எங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். அந்த போதகர் எனக்கு புக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். அவரே ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் உள்ள ஒரு போதகர். அவங்க வீட்டிலே 3 குழந்தைங்க. அவங்கள கஷ்டப்பட்டு தான் வளர்த்துறார். ஆனாலும் தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்றத வந்து அன்றைக்கு அந்த போதகர் மூலமாக நான் பார்த்தேன். ஸோ இப்படி நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆசையெல்லாம் எனக்கு அப்போ உருவாக ஆரம்பிச்சிது. காலம் போக போக ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட தான் செஞ்சது. ஏன்னா ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிட்டாங்க என்னுடைய பெற்றோர். அப்போது அந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன சம்பளம் தான், அதில் எங்களை படிக்க வைக்கணும், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. நல்ல துணிமணிகள் ஆசைப்படுவாங்க, ஆனால் வாங்கி கொடுக்க முடியாது. எங்களுக்கும் அதெல்லாம் கவலையாக தான் இருந்துச்சு. இப்படியே எங்களுடைய பள்ளி படிப்பு போக போக எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. நாம் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பெரிய படிப்பு ஏதாவது படிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு, எனக்கு வந்து நல்ல போல்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போது நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி யோசிக்கும்போது ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. அப்போ நான் என்னுடைய 8th 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் போய் அதுக்கு பிறகு நல்லா சேர்ந்து அதில் ஷைன் பண்ணேன். நேஷ்னல் லெவல் அத்லீட்டாக நான் இருந்தேன் கடைசியெல்லாம். அப்போது என்னுடைய ஆரம்பம் வந்து சின்னதுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்லலாம் என்னுடைய தகப்பனார் குடும்பம்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான். ஸோ எனக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மேரத்தான் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரேஸில் வந்து 5000 பேர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது எனக்கு வந்து பெரிய கோச்சிங்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ஏழ்மை தான், வறுமை தான். அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் என்னுடைய ஒரு ஸ்டெமினா வந்து எனக்குள்ளே நான் வளர்த்திக்கிட்டேன். அது எப்படி வளர்த்திக்கிட்டேன்னா, சாப்பிட்டோ இல்லைனா ஒரு கோச் கிட்ட போயோ அப்படியெல்லாம் வளர்த்தல. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஸ்டெமினாவே அதுதான். அப்போது இந்த மேரத்தான் ரேஸ்க்காக அழைப்பு கொடுத்தாங்க. 5000 பேர் கலந்துக்கிட்டதில் ஆண்டவர் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் 2nd பிளேஸ் கொடுத்தாங்க. அந்த டைமில் நிறைய டிவியில் என்னை கவரேஜ் பண்ணாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நினச்சி பார்க்கல. அப்படி சின்னதான ஆண்டவர்கிட்ட பேசி இயேசு சுவாமிகிட்ட பேசி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நகர்த்தி போக உதவி செஞ்சார். இப்போ நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஆட்டோகிராஃப்லலாம் கூட எழுதியிருப்பாங்க, ஐபிஎஸ் படி, நல்லா படி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் கூட சொல்லியிருப்பாங்க.
அப்படி அந்த கனவுலேயே தான் நான் வந்து என்னோடய காலேஜ் படிப்பு எல்லாம் தொடரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஸ்கூல்லே எனக்கு வந்து இல்லை, உனக்கு சயின்ஸ் குரூப் தான் கொடுப்பேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக சயின்ஸ் குரூப் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு சயின்ஸ் குரூப் இஷ்டம் இல்லாமல் தான் எடுத்தேன். ஆனால் ஆண்டவர் படிக்க கிருபை செய்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு எனக்கு உட்காந்து படிக்கிற ஒரு சூழ்நிலையே இருக்காது. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்து படிப்பேன். அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிப்பேன். இப்படி டெய்லி லைஃப். இன்றைக்கெலாம் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு சுகமான ஒரு இடம் இருக்குது, நிறைய எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, செல்ஃபோன்ஸ் இருக்குது, கூகுள் பண்ணிக்கலாம், செல்ஃபாகவே எல்லாம் படித்து முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அப்போ அப்படி இல்லை, எனக்கு அப்படி கிடைக்கல. ஆனாலும் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் இயேசு சுவாமி, நான் இன்றைக்கி படிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லுவேன். நான் படித்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக எனக்கு ஒரு லீடர்ஷிப்பை எனக்கு கிடச்சிது, கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸில் நான் தான் எக்ஸல் பண்ணுவேன். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் வந்து வெற்றி பெறுவேன். ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டனாக, ஸ்போர்ட்ஸ் சாம்பியனாக, இப்படியே தான் என்னுடைய ஸ்கூல் படிப்பு முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. அப்போது அந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்து, அப்போது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கெல்லாம் பட்ட கஷ்டம் இதெல்லாம் எங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் எல்லாம் பார்த்ததுனால என்னுடைய வீட்டில் என்னோடய பெற்றோர், என்னுடைய பாட்டி தாத்தாலாம் வந்து இந்த போலீஸ் வேலைக்கெலாம் போகக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க அதுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் என்னுடைய எய்மே ஐபிஎஸ் படிக்கணும்னு தானே, நான் இப்படி அதை நினச்சே தான் நான் ஒன்றொன்றையும் படித்தேன்னு சொல்லி எனக்கு அதில் ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன், வீட்டில் போராடினேன், கேட்டேன், கண்டிப்பாக நான் படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கலாம் சொல்லும்போது எங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்காக முடியவே முடியாது, அதெல்லாம் படிக்க வேண்டாம், நீ கஷ்டப்படணும்னு சொல்லி அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்னுடைய அந்த ஆசையை வந்து நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு பேசாமல் இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டில் என்னோடய பெற்றோருடைய கைடன்ஸில் தான் இந்த காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்ற அந்த படிப்பை வந்து படிக்கிறதுக்கு நான் போய் அந்த காலேஜில் பிஷப் அப்பாசாமி காலேஜ்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்க அந்த காலேஜில் தான் நான் படித்தேன். 3 வருஷமும் அந்த ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட தையல் படிப்பு தான் அது. அப்போ நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து லத்தியை பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு ஊசி என் கையில் பிடிக்க விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு மன சோர்வாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 3 வருஷமும் என்னுடைய பாட்டி நல்லா தைப்பாங்க, எங்கள் அம்மா நல்லா தைப்பாங்க. என்னுடைய ஹாபீஸே வந்து சின்ன வயசில் எம்ப்ராய்டரிஸ் போட சொல்லி தருவாங்க பாட்டி. அதுதான் எனக்கு ஒரு ஹாபியாகவே, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். அப்போது அந்த காலேஜ் படிப்பும் எல்லாத்துலேயுமே கடவுளோட ஒரு திட்டம் இருக்குன்றதுக்காக தான் இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஏற்கனவே இதில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் முன்னமே தைப்பேன், நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த காலேஜில் இந்த ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, வசதியாக இருந்துச்சு. 3 வருஷமும் படிப்புலாம் நல்லா படித்தேன். இப்படி இருக்கும்போது என்னுடைய 15வது வயசு, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த கஷ்டத்தின் நெருக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது எங்கள் அம்மா வந்து தையல் சொல்லி கொடுப்பாங்க, டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தையல் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு ஒரு போதகருடைய ஒரு தங்கச்சி அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்னன்னு சொல்லி பேசும்பொழுது, எங்களுடைய அண்ணன் வந்து ஒரு சர்ச் வச்சுருக்காங்க, பாஸ்டர் தான், நீங்கள் எங்களுடைய அண்ணன்ட்ட ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி தான் முதல் முறையாக எங்களை ஒரு ஆவிக்குரிய சபைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் போனாங்க. அப்போது அந்த பாஸ்டர், அவங்க தான் என்னுடைய பாஸ்டர், அவங்க பாஸ்டர் எட்வின் ஜெயக்குமார், கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வந்து எங்களுடைய குடும்பத்தை எங்களுக்காக ஜெபித்து எங்களை வழி நடத்தினாங்க ஆண்டவர் கிருபையினால். அந்த போதகர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து நிறைய எங்களுக்காக ரொம்ப ஜெபித்ததுனால தான் எல்லா விஷயத்துலேருந்து நாங்கள் வெளியே வர முடிந்தது. இப்படி வந்து இருக்கும்போது முதல் முறையாக நாங்கள் 15வது வயசில் நான் வந்து சபைக்கு போகிறேன். முதல் முறையாக ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் போகும்பொழுது அன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு தேவன் என்னுடைய உள்ளத்தை தொட்டார். தேவன் என்னை தொட்டார். எப்படி வந்து ஜீசஸ் கிறிஸ்து சின்னதுலேருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், எங்கள் பாட்டி தாத்தா பெற்றோர் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும், அந்த 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 ரியலான உண்மையான ஒரு தொடுதல், நிஜம், அது உண்மை அப்படின்றத நான் கண்ணில் பார்த்த மாதிரி உண்மை அப்படின்றத
தொடப்பட்டது அந்த 15 வயசில் தான். அன்றைக்கு முதல் முறையாக போன அந்த அந்த சபைக்கு போன அந்த நாளில் தான் நான் வந்து தொடப்பட்டேன். எப்படி தொடப்பட்டேன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அப்படியே போச்சு. அது வரைக்கும் நான் கேட்பேன், என்னோடய காதுகளில் விழுகும், எல்லோரும் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எனக்கு கேட்கும். நிறைய எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, வீட்டில் பெரியவங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே போனதை நான் வந்து உணர்ந்தேன். எங்கேயோ வெளியில் இருந்த மாதிரி, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், வெளியில் இருக்கிறார் அப்படின்றது தான் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனால் எனக்கு உள்ளுக்கு இருக்கிறார், எனக்கு உள்ளே அவரால் இருக்க முடியும், பேச முடியுன்றத உணர்ந்தது தான் அந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற அந்த தருணம். அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கே நான் பேசுவேன், ஆண்டவரோடு பேசுவேன். வெளியே பேச மாட்டேன், யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். உள்ளுக்கே பேசுவேன், ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பெருசாக ஜெபம் பண்ணுவேன், அப்போவே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், அப்படிலாம் இல்லை. சின்ன சின்னதாக நான் என்னோடய வேலை செய்யும்போது, படிக்கும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போவேன். ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவேன். அப்போது சைக்கிளில் போக முழு பிரயாணத்துலேயும் நான் ஏதாவது பேசிகிட்டே போவேன். அழுத்தவே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட ஒரு ஒரு உண்மையான ஒருத்தர், ஒரு மனுஷனை போல் நம்ம பக்கத்தில் கூடியே தான் இருக்கிறார், நம்ம பேசுகிறத கேட்குறார், நம்ம 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 பேசுனா பதில் சொல்லுவார், இப்படின்ற அனுபவத்தெல்லாம் சின்னதாக என்னோடய 15 வயது தொடங்கியே நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். இப்படி என்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சது. இப்போ காலேஜ் படிக்க நான் வந்து காலேஜ்குள்ளே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது ஒரு நல்ல காலேஜ், அது ஒரு பெரிய காலேஜ் தான். ஸோ அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து நல்லா எல்லாம் சினிமா பாட்டு பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் பெருசாக பங்கு பெறலைனாலும் எனக்கு அதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அந்த ஆண்டவரோடு இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாச்சு. வேறு எதுவுமே எனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது, ஆனால் முந்தி இருக்காது. ஆனால் காலேஜ் போகும்பொழுது எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக பேசுவோம், ஜாலியாக இருப்போம், வெளியில் போவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு டைமாக அந்த டைம் மாறிடுச்சு. அப்போ நான் 3rd இயர் காலேஜ் படிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு புரிஞ்சுது. ஆண்டவர் வசனத்தில் என்னோடு பேசினார். அப்போது எனக்கு ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது, புரியாது. அப்போ வந்து நான் யோசித்தேன், நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும்னா நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அதிக நாள் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சமாக ஆண்டவர் வந்து எனக்கு அதுக்கப்புறம் 3rd இயர் காலேஜ் முடிக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் என்னோட ரொம்ப க்ளோஸாக நான் ஆண்டவரோடு போகிற மாதிரியான சூழ்நிலைகளை உண்டாக்கினார். காலேஜில் எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட் சில்வியா, மிஸ்ஸஸ் சில்வியா ரிச்சர்ட்னு சொல்லி பெங்களூரில் இருக்காங்க. இப்போது சில்வியா வந்து ஆண்டவரோட இருக்கிற விஷயங்கள் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா கோயருக்கு கூப்பிட்டு போவாங்க, நிறைய கடவுளோடு இருக்கிற ஆண்டவரோட இயேசு சுவாமியோடு இருக்கிற பிரயாணிக்கிற மாதிரி நிறைய காரியங்களில் ஈடுபட எனக்கு உதவி செஞ்சேன். ஸோ அது வந்து எனக்கு மறுபடியும் ஆண்டவரை நான் நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு தருணமாக விளங்குச்சு. அப்புறம் நான் வந்து அந்த காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி போனேன். எனக்கு ஒரு வேலை கிடச்சிது, சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தான் நான் வந்து ரொம்ப தனிமையான ஒரு நிலையை உணர்ந்தேன். ஏன்னா பெற்றோர் கூட இல்லை, ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், அங்கே இருக்க சாப்பாடு ஒத்துக்காதனால எனக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. லோ ப்ரெஷரில் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதோடு நான் வேலை செய்யணும், அதோடு நான் வேலைக்கு போகணும் வரணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த நேரத்துலையும் ஆண்டவரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் இயேசு சுவாமி எனக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க, யாராவது ஒருத்தர் என்னோட பேசுவாங்க. இப்படியே தான் என்னோடய லைஃப் போயிட்டே இருந்துச்சு. இப்போ நான் வந்து சென்னையில் இருந்து பெங்களூருக்கு வேலை தேடி நான் போகிறேன். பெங்களூரில் வந்து இந்த காஸ்டியூம் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு அங்கே வேலை செய்ய முடியும், அதிக சம்பளங்கள் கிடைக்கும்னு சொல்லி நான் பெங்களூருக்கு வேலை தேடி போகிறேன். அப்போ எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப 2 மாதம் அப்படி எனக்கு 2-3 மாதம் வேலையே கிடைக்கல. அப்போ என்னுடைய வீட்டிலேருந்து நான் எந்த சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்கவும் கூடாது. பெங்களூரில் போய் நானே பாஷை தெரியாது, அங்கே யாரையும் பெருசாக தெரியாது, ஒரு தைரியத்தில் போயிட்டேன். சரி ஏதாவது ஒரு வேலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எப்படியாவது பார்த்துக்கலான்னு சொல்லி தங்குற ஒரு ஹாஸ்டலை மட்டும் பேசிவிட்டு அந்த ஹாஸ்டலில் எடுத்துகிட்டு நான் அங்கே போயிட்டேன். இப்படி ரொம்ப வேலை கிடைக்காம நான் 2-3 மாதங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ ஒரு நாள் நிறைய ஒரு 1000 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். வேலை கிடைக்கும், ஆனால் நல்ல வேலைகளாக இருக்காது, நல்ல நான் எதிர்பார்க்குற சம்பளங்கள் இருக்காது, சின்ன வேலைகள் தான் கிடைக்கும். அப்போ அதெல்லாம் நானே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு
ரொம்ப கடினமான ஒரு நாள் வந்துருச்சு. அதாவது எனக்கு ஹாஸ்டலுக்கு கொடுக்குறதுக்கு அடுத்தது கொடுக்குறதுக்கு காசு இல்லை, அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு இல்லை. ஸோ இப்படி ஒரு கஷ்டமான நிலையில் வரும்போது நான் ஆண்டவரோட பேசினேன். ஆண்டவரே, எனக்கு இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே. நான் ஒரு பொட்ட பிள்ளை. நான் கிளம்பி ஊருக்கு போகிறது கூட எனக்கு இப்போ வழி இல்லை. நான் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையில் ஆண்டவர் பேசினார். இந்த பூமி என்னுடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் அப்படி பேசினதை வச்சுட்டு நானும் ஜெபித்துட்டே இருந்தேன். கரெக்டாக என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, காலி ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. கையில் இருந்த காசு மொத்தமும் காலி. ஆனால் எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு எனக்கு ஒரு கால் வருது. அப்போது அந்த கால் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லி நான் போயிட்டேன். ஸோ நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக நான் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன். என் கையில் இருக்க காசு எல்லாம் தீர்ந்துச்சு. பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் காசு வச்சுருக்கேன். ஸோ அந்த காசை எடுத்துகிட்டு நான் வேலையை தேடி நான் போகிறேன். போயிட்டு அந்த ஒரு பெரிய கம்பெனி, அது ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி, என்னுடைய படிப்பு சம்மந்தம் இல்லாத ஒரு கம்பெனி. ஆனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம ஒரு ஜாபில் இருந்து ஒரு வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபீல்டில் இருக்கிற வேலையை தேடி கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு அந்த வேலைக்காக நான் போனேன். அப்போ நான் அந்த எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். சரி, நமக்கு இந்த வேலை கிடச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். கடைசி ஒரு ரவுண்டில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதோ ஒன்று பண்ணினதில் அந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மனம் உடஞ்சிட்டேன். அந்த ஒரு வேலையை ரொம்ப நம்பினேன். அந்த வேலை கிடச்சிட்டுனா நம்ம இனி கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசாக அன்றைக்கி உடஞ்சிட்டேன். இனி என்ன செய்ய போகிறேனே தெரியலையே. எனக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றதும் எனக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. நம்ம படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டு இப்படி திரும்பி போகக்கூடாதுன்ற ஒரு மனசுக்குள்ளே அது திரும்பி இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. அவங்க பிரவீன், மிஸ்டர் பிரவீன். அவங்க கோயம்புத்தூரில் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி, குழந்தை இருக்காங்க. தம்பியை படிக்க வைக்கணும், அதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. ஸோ திரும்பி நான் வர்றது எனக்கு இஷ்டமே இல்லை. அப்போது ரொம்ப மனசு உடஞ்சி போய் என் நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த வேலையை நம்பினேனே, இப்படி இல்லாமல் போயிட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என் மனசில் ரொம்ப கவலையோடு பஸ்ஸில் ஏறுறேன். பெங்களூரில் சிவாஜி நகர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த சிவாஜி நகரில் பஸ் ஏறி ஜெயநகர்ன்ற இடத்துல தான் நான் தங்கியிருக்கேன். அங்கே போய் இறங்கணும். இப்போ இது ஒரு 45 மினிட்ஸ், 45 நிமிஷம் ட்ராவல். இந்த 45 நிமிஷம் ட்ராவல் எனக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போனதுனால ரொம்ப மனசோர்வோடு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். இருந்த காசை கொடுத்து டிக்கெட்டும் வாங்கிட்டு ஒரு பைசா இல்லாமல் உட்காந்துருக்கேன். அப்போ என் கண்ணு நிறைய கண்ணீரோடு உட்காந்துருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு. அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள், இந்த மந்த் எண்டு. அப்போ இந்த அடுத்த மாதம் துவங்கும்போது நான் ஒரு வேலையில் இருக்கணும். ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன், எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வழி செய்யுங்கன்னு சொல்லி நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய கண்கள் நிறைய கண்ணீரோடு அந்த பஸ்ஸில் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கேன். படி ஏறினோன்னே முதல் சீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போது திடீர்னு என்னோடய சீட்டில், என்னோடய இருக்கையில் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திடீர்னு எனக்கு பார்த்து கேட்டாங்க, வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நார்த் இந்தியன் போல் இருந்தாங்க, தமிழ் தெரியல அவங்களுக்கு. அப்போது அவங்க வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய யோசனை எங்கேயோ இருக்குது. யோசனை இங்கே இல்லை. நான் ஏதோ யோசிச்சுட்ருக்கேன் என்னுடைய காரியங்களை. அவங்க சொன்னது எனக்கு சத்தம் கேட்குது, ஆனால் என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். திரும்பவும் நான் வாட் அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் வாட் இஸ் த டைம் அப்படின்னாங்க. திரும்பவும் வாட் அப்படின்னு கேட்டேன். இப்படி 3 முறை கேட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க அமைதியாக உட்காந்துச்சாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கல. திடீர்னு அவங்க சொன்னாங்க, அவங்க ஆங்கிலத்திலே பேசினாங்க, இங்கிலீஷ்லேயே பேசினாங்க, தமிழ் தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்காக வருத்தப்படுற, வை டு யூ வரி, யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கவலைப்படுற, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் வேலை தேடி தான் போகிறேன், என்னோடய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சம்மந்தமே இல்லாத ஒரு நபர். அப்போ நான் உடனே எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு அப்படியே மைண்டு தெளிஞ்ச மாதிரி நான் அப்படியே அவங்க மூஞ்சியை பார்த்தேன். நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்காது, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் அப்படியே அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கிறேன்.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இருக்கிற இடத்த சொன்னேன். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, நானும் அதே தெருவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் அங்கே இருக்கேன், உங்களை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை தினமும் பார்ப்பேன், நீ எப்போ போகிறேன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் அங்கே அந்த ஏரியாவில் உங்களை பார்த்ததே இல்லையே. அவங்க வந்து நல்ல ஃபேட்டாக நல்ல குண்டாக இருக்காங்க, முகம் நல்ல பிரகாசமாக இருந்துச்சு, முகம் நல்ல ஃபேராக இருக்காங்க, நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க. உங்களை ஒரு நாள் கூட நான் இங்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன். என் கூட அப்புறம் அப்படியே பேசிகிட்டே வராங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த ஜாப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாக்ரி அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் நான் தான் ப்ரைம் மேனேஜர். நீங்கள் அனுப்புகிற எந்த ரெஸ்யூமாக இருந்தாலும் முதல்ல எனக்கு தான் வரும். நான் தான் அதை பிரித்து ஒருத்தருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக அனுப்புவேன். ஸோ என்னோடய மெயில் ஐடியை நீ நோட் பண்ணிக்கோ, நீ எனக்கு மெயில் பண்ணு, நான் உனக்கு 3 நாளில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க சொல்லவும் நான் அந்த மெயில் ஐடியை கேட்டுக்கிட்டேன். rosefern@gmail.com சொன்னாங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை வாங்கிட்டு நான் வந்து ரெஸ்யூம் உடனே அனுப்பணும்னு சொல்லி மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்படி நான் அந்த 45 நிமிஷம் ட்ராவலில் அவங்க என்னோட பேசிகிட்டே வராங்க. அப்போ நான் வந்து அந்த பஸ்ஸு நிற்கிற இடம், நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வரும்போது பஸ் ஸ்டாண்டு இருக்கும், அதுக்கப்புறம் பஸ் டெர்மினஸ்ன்னு சொல்லுவாங்க, பஸ் நிறுத்துகிற இடம். அங்கே தான் போய் எப்போவுமே இறங்குவேன். ஸோ அப்போ என் நான் நடந்து போகிறதுக்கு பக்கமாக இருக்கும். அப்போ நான் டெர்மினஸில் இறங்குறதுக்காக நிற்கிறேன். என் பக்கத்தில் இருந்த அவங்க வந்து பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிட்டாங்க. அப்போ நான் இறங்கும்போது நான் யோசிக்கிறேன், நமக்கு இவ்வளோ நேரம் ஆறுதலாக சொன்னாங்களே, நம்ம உடஞ்சி போயிருந்தோம், நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கே அவங்க பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுமேன்னு சொல்லிட்டு பஸ்லேருந்து எட்டி வெளியே பார்க்குறேன். அங்கே யாருமே இல்லை. நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அவங்க பயங்கர குண்டாக இருக்காங்க. நான் ரன்னிங்லேயே குதிச்சிட்டேன், யாருமே இல்லையேன்னு சொல்லி குதித்து இறங்கி அங்கே ஓடி ஓடி தேடுறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஷாக் ஆகிடுச்சு, ஏதோ என்னமோ நடக்குதே அப்படின்ற மாதிரி. நான் அங்கே இருக்கிற அந்த பஜார் ஃபுல்லாக ஓடி ஓடி தேடுறேன். அங்கே ஒரு இடத்துல அவங்களால வேகமாலாம் ஓட முடியாது, அவ்வளோ உடம்பு இருக்குது அவங்களுக்கு. அப்போ காணோமே எனக்கு அப்போ புரியல. காணோமேன்னு ஒரு பதட்டத்தில் நேராக நான் என் வீட்டுக்கு போய் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி நான் என்னோடய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணவும் அடுத்த நாள் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் கரெக்டாக 3ஆவது நாள் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. ஸோ நான் வந்து வேலை கிடச்சோடனே ஒரு சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு மெயில் போடுறேன், தேங்க்ஸ் நோட் போடுறேன். எனக்கு இப்படி ஒரு வேலைக்கு உதவி செஞ்சிங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மெயில் போடுறேன். மெயில் அனுப்பிச்சா அந்த மெயில் வந்து நாட் டெலிவர்ட்னே வருது. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ப்ரைம் மேனேஜராக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்களோட மெயில் எப்படி டெலிவர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப முயற்சி பண்ணி பார்க்குறேன், டெலிவர் ஆகலை. அடுத்த நாள் பண்ணி பார்த்தேன், ஆகலை. திரும்பவும் கொஞ்சம் நாள் தண்ணி பார்த்தேன், ஆகலை. இப்படியே ஒவ்வொரு பண்ண எனக்கு ஆகவே இல்லை. அப்போது ஆண்டவர் பேசினார், நீ வந்து ரொம்ப அவங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுற, அந்த மெயில் ஐடியை கொஞ்சம் திரும்ப யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, எனக்கு ஆண்டவர் பேசுகிறாங்க அப்படின்னோடனே எனக்கு காதுக்குள்ளே வந்து பேசுகிறாங்க அப்படி இல்லை, எனக்கு புரிஞ்சுது. திடீர்னு எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு, அந்த மெயில் ஐடி என்னன்றதை கொஞ்சம் யோசித்துப்பார். மெயில் ஐடி யோசித்து பார்த்தா rosefern@gmail.com. அப்போ ஆண்டவர் எனக்கு புரிய வைக்கிறாங்க, சாரோனின் ரோஜாவாக இருந்தேன்னா, ஃபர்ன்னா முள், உனக்காக என்னுடைய தலையில் முள்முடியை சூட்டப்பட்டேன், முள்முடியை ஏற்றுக்கிட்டேன், உன் கஷ்டத்துக்காக நான் முள்முடியை ஏற்றுக்கிட்டேன், அதனால நீ கவலைப்படாத, நீ அழுகாத, உன்னுடைய கஷ்டம்லாம் என்னுடைய கஷ்டம், என்னுடைய ஆசீர்வாதம்லாம் உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸோ ஆண்டவரே வந்திருக்காருன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியாக போச்சு. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எப்படியும் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்திடுவார்ன்ற ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்த இன்டர்வியூவை நான் அட்டன் பண்ண போகிறேன். அப்போது அந்த கம்பெனி நான் அப்போ ஒரு சின்ன கம்பெனியில் தான் எனக்கு வேலை கிடைக்கிது, ஒரு நார்மலான ஒரு சேலரியில் வேலை கிடைக்கிது. அப்போ அந்த ஆஃபீஸில் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த பெங்களூர்லேயே ஏஷியாலேயே டாப் மோஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், நான் உடனே என் உள்ளத்துக்குள்ள வந்தது என்னென்னா, அப்படி பெரிய கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம இந்த மாதிரி செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் யோசிக்கிறேன். கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போது பாருங்கள், கொஞ்ச நாள் ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு கால் வருது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரியும்,
அந்த அந்த கம்பெனி, அந்த பெரிய கம்பெனி, ஏஷியாஸ் டாப் மோஸ்ட் கம்பெனி ஹிமத் சிங்கா ஓவன்ஸ் சொல்லி பெங்களூரில் இருக்குது. அப்போ அங்கே உள்ளே போகும்போது அந்த கம்பெனியோட போர்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது ஏஷியாஸ் நம்பர் 1 கம்பெனிக்கு வந்திருக்கோன்னு. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. ஆனால் கடவுளோட கிருபையினால் அந்த வேலை எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிது. நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணாங்க. பெங்களூரில் போய் நான் வந்து 6 மாதத்தில் கன்னடா கற்றுக்கிட்டேன். அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த வேலையை எனக்கு சுலபமாக கொடுத்தாங்க. அப்போ அந்த வேலைக்குள்ளே போகும்போது எனக்கு கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் படித்து முடித்து 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே தான். அப்போ எனக்கு ரொம்ப கம்மி எக்ஸ்பீரியன்ஸ், ஜூனியர் ஒர்க் தான், வேலை தான் கொடுப்பாங்க. அப்போது ஒரு ஜூனியர் கேட்டகரிக்கு தான் போகிறேன்னு சொல்லி தான் நினச்சி போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, உங்களுடைய அந்த பொசிஷன் அதுதான், ஹெட் ஆஃப் சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. ஆண்டவரே இவ்வளோ பெரிய வேலையை கொடுக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு பயங்கர சந்தோஷத்தில் நான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த வேலை ரொம்ப அற்புதமாக எல்லாத்தையும் நடத்தினா ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்படியே நான் வேலை பார்த்துட்ருக்கும்போது கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு சிக்னஸ் வந்துச்சு. ப்ரெஷர் மறுபடியும் லோ ஆக ஆரம்பிச்சது. அப்போது ஒரு நாள் காலையில் ஒரு காலை நேரத்தில் நான் என்னுடைய அறையில் காலையில் எப்பவும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், ஜெபிப்பேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிப்பேன். அப்போது அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்திரிக்கல. நான் ராத்திரி அன்றைக்கி அடுத்த நாள் வேலைக்கு விடுமுறையாக இருந்ததுனால ராத்திரி முழு ராத்திரியும் கொஞ்சம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி இருக்கேன். அதிகாலை நேரத்தில் யாரோ என்னைய தட்டி எழுப்புன மாதிரி எனக்கு தோணுச்சு. டக்குன்னு எழும்பி உட்காந்துட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எழும்பி உட்காரவும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேசுகிறார் அப்படின்றது தெளிவாக எனக்கு உள்ளத்தில் புரிஞ்சுது. அப்போது உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ கிளம்பி கோயம்புத்தூருக்கு போ, உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ கிளம்பி கோயம்புத்தூருக்கு போன்னு 3 முறை பேசுகிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் நான் வேலை பார்க்குற அந்த கம்பெனி நான் சொன்ன மாதிரி அது ஏஷியாஸ் நம்பர் 1 கம்பெனி. அது ரொம்ப பெரிய கம்பெனி, நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளது, ரொம்ப நல்ல வேலை. அதை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதை விட ஒரு பெரிய வேலை கிடைச்சா தான் விட்டுட்டு போவாங்க. அப்படி விட்டுட்டு போகவே அவசியம் இல்லாத ஒரு இடம். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வேலை செய்கிற நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேலையை விடணும் அப்படின்றது ஆண்டவர் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போ. ஆனால் இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர் தானே. பாருங்கள், அந்த பஸ் பிரயாணத்தில் என் கூடயே எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு வேலையை இப்போ ஆண்டவரே தான் விட சொல்கிறார். இயேசு சுவாமியே பரிசுத்த ஆவியானவர் விட சொல்கிறார். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நம்ம எடுத்தோடனே ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம் தானே. அப்போ எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு. இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை கிடச்சிருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க குடும்பத்தில், இப்போ இந்த வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்னு எல்லோரும் சொல்லுவாங்களேன்னு இப்படி 2 எண்ணமும் எனக்குள்ளே ஓடுது. ஆண்டவர் போக சொல்கிறார், ஆனால் எப்படி போகிறது, இப்படி 2 எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 மாதம் அப்படியே இருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தன்னை போல் என்னுடைய உள்ளத்தில் இந்த வேலையில் இருக்கக்கூடாது, நம்ம போயிடலானே எனக்கு ஒரு எண்ணம் அது ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிது, அதிகமாச்சு. அப்போ நான் ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்தேன், சரி நம்ம இனி இந்த வேலையை விட்டுட்டு போயிடுவோம், இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வர்றதுக்கு எல்லாம் தயார்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய ஆஃபீஸில் போய் நான் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயி, உன்னை விடுறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்லி நாங்கள் தக்க வைக்கிறதுக்கே தான் அவங்க நிறைய பெரிய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, சம்பள உயர்வுகள் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, வெளிநாட்டு பிரயாணங்கள் உனக்கு இருக்கும் அப்படிலாம் சொல்லி என்னை அங்கே இருக்கவே வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து பேசினார் அப்படிலாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் சில சின்ன காரணங்களை சொல்லிவிட்டு நான் வரணும்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி இங்கே அதே எங்கள் பாஸ்டர் ஜெயக்குமார் அப்படின்ற ஊழியருடைய சபைக்கு திரும்பவும் நான் வரேன். இப்போ இன்றைக்கி நான் அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி அங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சேர்றேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது சர்ச்சில், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டாங்க.
இப்போ நான் சரி போகலாம் மம்மின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி சர்ச்சில் போய் உக்காந்துருக்கோம். பெரிய ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. அது வரைக்கும் ஆண்டவரோடு எனக்கு பேச தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறத புரிஞ்சுக்க தெரியும். அதாவது நேரடியாக ஆண்டவருடைய சத்தம் அப்படிலாம் இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறதை புரிஞ்சுக்க தெரியும். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து சேரும்போது அந்த முதல் நாள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு உபவாச ஜெபம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதா, நான் போய் உட்காந்துருக்கேன். அப்போது எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்துட்டு இருக்கும்போது நான் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன். கண்ணை மூடின உடனே கண்ணை திறந்துருக்க மாதிரி தரிசனங்கள் நிறைய எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்படி அனுபவங்கள் அது வரைக்கும் எனக்கு கிடையாது. எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த சபை ஒரு சின்ன சபை தான். ஆனால் அந்த சபைக்கு மேலே ஒரு பெரிய தேவதூதன் தன்னுடைய ரெக்கைகளால் அந்த சபையை அப்படி மூடிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். அப்போ உடனே கண்ணை திறந்து பார்க்குறேன். எனக்கு சாதாரண அந்த சபை தான் தெரியுது. கண்ணை மூடினோன்னே திரும்பவும் அந்த தேவதூதன் அந்த ரெக்கைகள்னால மூடி வச்சுருக்கிறத நான் பார்க்குறேன். இப்படி திரும்ப கண்ணை திறந்து பார்க்குறேன், கண்ணை மூடி பார்க்குறேன். திரும்ப எனக்கு அது கண்ணை மூடுனா அந்த காட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆராதனை பண்ணிகிட்ருக்காங்க. வானத்துலேருந்து ஒரு அப்படியே ஒரு அக்னி, ஒரு உருண்டையாக ஒரு பால் மாதிரி மேலேருந்து இறங்கி வந்து அந்த சபையோட கூரையை தாண்டி சபைக்குள்ளே இறங்கி வரதை நான் கண்ணை மூடிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்தாலும் எனக்கு தெரியுது அந்த அக்னியை இறங்கி வர்றது. அப்போது எனக்கு அது ஒரு பெரிய புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த அக்னி அந்த சபையினுடைய கூரையை தாண்டி கீழே வரும்போது இங்கே இருக்க எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிக்கிறாங்க, அந்நிய பாஷைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்நிய பாஷைன்னு வரவெல்லாம் அப்போ கிடையாது. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்ப இதை பார்க்கும்போது ரெண்டையும் ஆவிக்குரிய உலகத்தையும் பார்க்குறேன், இங்கே இருக்கிற உலகத்தையும் பார்க்குறேன். ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பார்த்தது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக ரொம்ப ஒரு பரவசமான ஒரு நிலையை எனக்கு கொடுத்துச்சு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டானது. இப்படி தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் சின்ன தரிசனங்களை கொடுப்பார். இப்போ இந்த சபையில் அன்னைக்கு இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு நான் யார்கிட்டையுமே பேசலை. அமைதியாக நான் அந்த ஆராதனை முடிஞ்சோடனே எழுந்திரிச்சு நான் வெளியே வரும்போது எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நான் போயிட்டு வரேன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்போ எங்களுடைய பாஸ்டர் கேட்டாங்க, ஏதாவது தரிசனங்கள் பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது, ஆவியானவரால் எனக்கும் காட்ட முடியும், அதே விஷயத்தை இன்னொருத்தருக்கும் தெரியப்படுத்த முடியுன்றதை அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்வார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அதிர்ச்சியாகி தான் பாஸ்டர்கிட்ட, ஆமாம் பாஸ்டர் இந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லும்போது, உனக்கு தீர்க்க தரிசனம் காண்கிற கண்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு, அதை நீ காத்துக்கொள்ளணும்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லி எனக்காக ஜெபித்து அனுப்பினார். இப்படி தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்பம் உண்டானது. இப்படி நான் ஜெபித்து கொண்டு இப்படி அதுக்கப்புறம் நான் ஆண்டவரோடு இன்னும் கொஞ்சம் நிறையா பேச ஆரம்பித்தேன். என்னுடைய எல்லாத்தையும் இப்போ வேலையும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அப்போ நான் தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய பேச ஆரம்பித்தேன், நிறைய ஜெபிக்க ஆரம்பித்தேன், நிறைய பாட்டு பாட ஆரம்பித்தேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக போகும்போது எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், நான் சொன்னேன் தானே, கடனில் பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரல, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நானும் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் அப்படின்ற கவலை எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இந்த ஆவிக்குரிய தரிசனங்கள்லாம் நான் பார்த்தா கூட அந்த கவலை என்னுடைய உள்ளத்தில் நிறைய இருக்க தான் செஞ்சுது. அப்போது அந்த கவலையோட ஒரு நாள் ஞாயிறு ஆராதனைக்காக நான் நாங்கள் போகும்போது அந்த ஆராதனை வேளையில் அந்த சத்தமான நேரத்தில் அபிஷேகத்தில் எல்லாம் நிரம்பிட்டுருக்குறாங்க. அப்போ நான் அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நகையெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நான் நல்லா கம்மல் போட்டு வளையல் போட்டு தலையில் பூவெல்லாம் வச்சு பட்டு சாரியெல்லாம் கட்டி அப்படி நான் தேவாலயத்துக்கு போயிருக்கேன். அன்றைக்கி ஏதோ தெரியல, நான் ரொம்ப அப்படி போட மாட்டேன். ஆனாலும் அன்றைக்கி எனக்கு அது ஒரு பெரிய ஆசையாக எனக்கு தோணுனால நான் போயிட்டேன். இப்போ நமக்கும் பாருங்கள், எப்பவும் போல் உள்ளுக்குள்ளே கவலை இருந்தாலும் நம்ம வெளியே கிளம்பணும் போகணுன்னா நம்ம சாதாரணமாக எல்லாம் செய்யத்தானே செய்வோம். அந்த மாதிரி நானும் போயிட்டேன். அப்போது ஒரு ஆராதனை நேரத்தில் எல்லாரும் ஆராதனையில் சத்தமாக எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் நானும் ஜெபிக்கிறேன். என்னோடய வீட்டில் இருக்க கடனை பிரச்சனையெல்லாம் தீர்த்துருங்களேன் ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த சத்தமான நேரத்தில் எனக்கு ஒரு அமைதலான சத்தம் என் காதுக்குள்ளே கேட்டுச்சு. ஒன்று எனக்கு ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்டது. அந்த நிமிஷத்தில் இந்த நகையெல்லாம் எனக்கு போடவே பிடிக்கல.
யாரும் எனக்கு அது வரைக்கும் டீச் பண்ணலை, நீ நகை போடக்கூடாது, இந்த மாதிரி உபதேசங்கள் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆண்டவரே எனக்கு நேரடியாக நகையை கலட்டுன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இந்த நகையெல்லாம் போடவே முடியல, அருவருப்பாக தோணிடுச்சு. ஏன்னு எனக்கே தெரியல. உடனே கையில் இருந்த வளையலெல்லாம் நான் கலட்டிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். நான் இப்போ கலட்டணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் பிடிக்காது, எங்கள் வீட்டிலலாம் எப்படி ஒத்துக்குவாங்க, திருமணம் ஆகலையே, இப்போ இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக வருது. அப்போ அதை நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த சர்ச் முடிச்சுட்டு வெளியே போகும்போது எங்கள் அம்மாட்ட நான் கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா நான் சொல்கிற இதே வார்த்தையை அவங்க எனக்கு ரிப்பீட் சொன்னாங்கன்னா நீங்கள் தான் பேசுனீங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன், அதை நான் நம்பிடுறேன், அதை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நான் யாருமா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்கன்னா நீங்கள் பேசினதான் அர்த்தம்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். மனசுக்குள்ளே அப்படி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன். சர்ச்சு முடிஞ்ச உடனே நான் வெளியே போன உடனே முதல் வேலையாக இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் பேசுனாங்க மம்மி, நகையை கலட்ட சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், ஆண்டவர் சொல்லிட்டாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நான் யாருமா அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை திரும்பவும் சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்போ ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் ஆனாலும் யோசித்தேன். உடனடியாக நம்ம முடிவு எடுத்துட மாட்டோம் இல்லையா? அப்போ நான் வீட்டில் யோசிக்கிறேன். வீட்டில் வந்த உடனே நான் எல்லாத்தையும் கலட்டிட்டேன், நகையெல்லாம் கலட்டி வச்சுட்டேன். ஆனால் ஒரு வாரம் யோசித்தேன், இதை நம்ம அப்படியே கலட்டி வச்சுருவோமா, நகையை போடணுமா போடக்கூடாதா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ நான் இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணால் நம்மளை ஏதாவது கன்ஃபியூஸ் தான் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு அது கேட்காம போயிடும், அதில் நம்ம சரியாக போக முடியாமல் போயிடும். ஸோ நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை ஆண்டவரோடையே பேசி ஆண்டவரோடையே டிஸ்கஸ் பண்ணால் சரியான வழி நடத்துதல் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நான் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நகையை கலட்டணும்னு தோணுது, நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்யட்டும், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, என்னோடய குடும்பத்தில் எல்லோரும் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி, எல்லோரும் நகை போட்டிருக்கிற ஒரு குடும்பம், ஆனால் நான் மட்டும் நகையை கலட்டினா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவரோடு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு ஆண்டவர் பேசுகிறாங்க. அப்படியே எனக்கு வானத்துலேருந்து பேசுன மாதிரியே தோணுச்சு. இதை கலட்ட சொன்னது, இதை செய்ய சொன்னது நான் தானே, இதில் என்ன வந்தாலும் உதவி நான் செய்ய மாட்டேனா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறது எனக்கு புரிஞ்சுது. உடனே நான் முடிவு எடுத்துகிட்டு சரி இனிமேல் நான் நகையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். அப்போ நகை போடக்கூடாது அப்படின்னா நம்ம ஊழியத்துக்கு அப்போது இந்த காலேஜ் படிக்கும்போது ஆண்டவர் பேசினார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். இந்த வார்த்தை திரும்ப எனக்கு ஞாபகம் வருது, ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். ஸோ இந்த வார்த்தையை நான் கேட்கும்பொழுது அப்போ நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் போல இருக்குது, ஊழியம் செய்யணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ நான் அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு, நம்ம ஊழியம்தான் செய்ய போகிறோம், வேலை செய்ய போகிறதில்ல அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் அதுக்காக தயாராகி நான் திருமணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாகவே நகையெல்லாம் கலட்டி தயாராக நான் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஊழியக்காரங்களாகவே ஆண்டவர் ஒரு அலையன்ஸ் வந்துச்சு. அதிலே ஆண்டவர் இந்த திருமணத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்தார். என்னுடைய கணவர் பாஸ்டர் சாம் எபினேசர், அவங்க பாளையங்கோட்டை பகுதியில் அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய தகப்பனார் எல்லாருமே ஊழியம் செய்கிறார். அவங்க தாத்தா பாஸ்டர் எஸ்பி டேனியல், அவங்களுடைய தகப்பனார் பாஸ்டர் செல்லப்பா, அவங்களுடைய தாயார் மிஸ்ஸஸ் ரெஜினா மேரி, அவங்க எல்லாருமே இந்த பகுதியில் 3 தலைமுறையாக இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்டர் எஸ்பி டேனியலோடைய பேரப்பிள்ளை தான் என்னுடைய கணவர். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஊழியர் குடும்பத்தில் கொண்டு ஆண்டவர் என்னை சேர்ப்பார்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான ஒரு பாரம்பரியமான சிஎஸ்ஐ குடும்பம். ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியர் குடும்பத்தில் கொண்டு என்னை சேர்ப்பார் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். ஆண்டவர் நம்ம நினையாத நிறைய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சுருப்பார், நமக்கு தான் அது தெரியாது. ஆனால் அது சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதை செய்து நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம்.
நம்மளை உயர்த்துறது தான் ஆண்டவருக்கு பிரியம். நம்ம கஷ்டத்திலே இருக்கணும், கீழே போயிட்டே இருக்கணும், இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அவர் பெரிய தேவன் இல்லையா? ஸோ என்னையும் அப்படி வந்து ஆண்டவர் வந்து பெரிதாய் உயர்த்தினார், என்னோடய நிலையை உயர்த்தினார். நல்லா கவனித்து பாருங்கள், நான் வேலையை இழந்தேன், வேலையை வேண்டான்னு சொல்லி நான் விட்டேன், நகை வேண்டான்னு சொல்லி விட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை குறைச்சலாக கீழே கொண்டு போகல, உயர்த்தி மேலே கொண்டு வந்துட்டார். பெரிய பாக்கியமான காரியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக திருமணமாகி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் வந்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். இந்த சபையில் வந்து நாங்களும் இந்த சபையில் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு 5.5 வருடங்கள் 6 வருடங்கள் நாங்கள் இந்த பாளையங்கோட்டையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்றாக ஒரே வீட்டில் இருந்து இந்த சபையின் ஊழியங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் பேசுகிறார், அதே வார்த்தையில் பேசுகிறார். நீங்கள் கிளம்பி கோயம்புத்தூருக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நான் சொன்னேன், என்னுடைய கணவரோடையும் நீங்கள் பேசுங்க, காரியங்களை எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக மாற்றி கொடுங்க. ஏன்னா குடும்பத்தார் அன்பானவர்கள், அவங்கள உடைச்சிட்டு அப்படிலாம் நான் வந்து போகக்கூடாது, அது நல்லதும் கிடையாதுன்னு சொல்லி பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு நாள் என்னுடைய கணவரோடையும் பேசினார். அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பெற்றோர் இடத்துல நாங்கள் சொன்னோம், இப்படி கோயம்புத்தூருக்கு போகும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறாருன்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களுடைய சகோதரனும் மூத்த சகோதரன் தான் இங்கே இந்த பாளையங்கோட்டை ஆலயத்தில் போதகராக இருக்கிறாங்க. அவங்களும் எங்களை நல்லா ஆசீர்வதித்து ஜெபித்து அவங்களே கொண்டு வந்து எங்களை கோயம்புத்தூரில் கொண்டு விட்டாங்க. நான் கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்த நாளும் சரியாக என்னுடைய பிறந்த நாளில் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் பிரயாணத்தில் ஆண்டவர் என்னோடு வந்து பேசினார், என்னோடு வந்தார், அந்த வேலையெல்லாம் கொடுத்தார். அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாள் நாளைக்கு தான் கோயம்புத்தூருன்ற பகுதிக்கு திரும்பவும் ஊழியத்துக்குன்னு நாங்கள் போகிறோம். ஆண்டவர் நேரங்களையும் காலங்களையும் குறித்து வைக்கிற தேவன், சரியாய் நடத்துகிற தேவன். ஒரு நாள் கூட தப்பாது. ஆண்டவர் என்ன கணக்கு வச்சுருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நடக்கும். நம்ம ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரோடையே இருந்தோம்னா ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இப்படி நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஊழியம் செய்யும்படியாக போகிறோம். அங்கே போய் என்னுடைய அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் நாங்கள் போய் இருக்கிறோம். அப்போது நாங்கள் வந்து அங்கே எப்படி இருக்குது சூழ்நிலைகள் அப்படின்றத பார்த்து இங்கேருந்து போய் நிறைய மீட்டிங்ஸ் நடத்துவோம், நிறைய ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் அங்கேயே போய் இருக்கிறது அப்படின்றது வந்து நிறைய எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா? ஸோ நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு அங்கேருந்து எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து அதுக்கேற்றவாறு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வீடு எடுத்து இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போது நாங்கள் அங்கே போய் 2015ஆவது ஆண்டு நாங்கள் கோயம்புத்தூருக்கு போய் சேர்றோம். ஜூலை மாதம் போகிறோம். ஃபெப்ரவரி மாதம் திடீர்னு ஒரு அதிகாலை நேரத்தில் எனக்கு ஒரு வயிறு வலி ஏற்படுது. அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மரண வலி போல் இருந்துச்சு. அப்போது இந்த வலியை வந்து தாங்கவே முடியாத ஒரு வலி. அப்போ வீட்டில் காலையில் நேரத்தில் வலியில் தான் கண் முழித்து எந்திரிச்சு பார்க்குறேன், என்னுடைய கணவர் இல்லை. அவங்க எந்திரிச்சு காலையில் ப்ரேயர் வாக் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அப்போது நான் எந்திரிச்சு எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன், எங்கள் அம்மாவும் இல்லை, அவங்க எங்கேயோ முன்னாடி எங்கேயோ இருந்தாங்க. எனக்கு கத்தி கூப்பிடக்கூட பெலன் இல்லை. அப்போது இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப வீட்டிலே வச்சு வேர்த்து கொட்டி வாமிட்டிங் டயரியா எல்லாம் சேர்ந்தாகி உயிர் போகிற நிலைக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னோடய நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே எல்லோரும் வந்து கொஞ்சம் நான் கூப்பிட்டு எல்லோரும் வந்து என்னைய வீட்டிலேருந்து எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே வீட்டிலேருந்து கிளம்பும்போதே என்னுடைய நிலை வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஒரு நிலையாகவே நான் என்னுடைய சரீரம் இல்லை, அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டேன். வலி வந்து நிற்கவே இல்லை, பயங்கரமான வலி, மரண வலி. அந்த வலி வந்து சாதாரணமாக நமக்கு வர வலியெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட பயங்கரமான வலி. அந்த வலியை வந்து வர்ணிக்கவே முடியல, அவ்வளோ வலி. அப்போது என்னுடைய வீட்டில் வந்து கீழ் வீட்டில் குடியிருந்த ஒரு சகோதரன் வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு கஷ்ட வேளையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு உதவி வச்சுருப்பான்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்று. அவர் வந்து
கார் சாவியோட வாசலில் வந்து தயாராக நிற்கிறார். என்னை வந்து எமர்ஜென்சியாக கூட்டிகிட்டு கீழே வராங்க. ஏன்னா நேரம் கடத்துனா எனக்கு உயிர் போயிடும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கேன். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நேரம் இல்லை. ஸோ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்னை அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே வழியில் ஏதோ ஆட்டோவையோ எதையாவது எடுத்துகிட்டு போகலாம், அப்படின்னு நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம், என்ன ஐடியாவே இல்லாமல் என்னை தூக்கிட்டு அவசர அவசரமாக ஓடி வரும்போது அவர் சாவியோடு வந்து கீழே நிற்கிறார். ஸோ அவங்களே ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு எங்களை சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கொண்டு போகும்போதே வந்து பாதி உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மருத்துவர்கள் பரிசோதிச்சுட்டு பெயின் கில்லர்ஸ் போடுறாங்க. போனோடனே பெயின் கில்லர் போட்டாங்க. என்ன ஏதுன்னே பார்க்காம நேராக பெயின் கில்லர் போட்டாங்க. வலிக்குதுன்னு சொன்ன உடனே பெயின் கில்லர், ஒரு பெயின் கில்லர் போட்டாங்க. வலி குறையவே இல்லை. திரும்பவும் கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரத்தில் திரும்பவும் ஒரு பெயின் கில்லர் போட்டாங்க. வலி குறையவே இல்லை, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போது உடனே அடுத்தது என்ன செய்யலான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ஸ்கேன் பண்ண அந்த டாக்டருடைய முகத்தை பார்க்குறேன். அந்த முகம் மாறிட்டே இருக்குது. அப்போ நான் ஏதோ சீரியஸான விஷயங்கள் போல் இருக்குதுன்னு நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ டாக்டர் வந்து என்னுடைய கணவரை கூப்பிட்டு என்னுடைய தாயாரை கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கன்சீவ் ஆகிருக்கிறாங்க 2வது முறையாக. எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ வந்து அவன் LKG படித்தான். 2வது குழந்தை நான் கன்சீவ் ஆனப்போ அந்த கன்சீவ் ஆனது வந்து ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய ஃபேலோப்பியன் டியூப்பில் கன்சீவ் ஆயிடுச்சு. டியூப்பில் கன்சீவ் ஆயிடுச்சு. அது திரும்பவும் அந்த யூட்ரஸ்குள்ளே வர இடத்துல பாதியிலே நின்றுச்சு. நின்று அது வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த டியூப் வந்து வெடிச்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. குடலுக்குள்ளே போயிடுச்சு. வெளியில் வராமல் உள்ளுக்கு போய் குடலில் போய் கலந்து அந்த இரத்தம் முழுக்க ஒரு விஷத்தன்மையாக மாறிடுச்சு. என்னுடைய சரீரம் முழுவதும் இந்த தன்மையான அந்த ரத்தம் என் உடம்புலலாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், காப்பாற்ற முடியுமானே தெரியாத ஒரு கட்டத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டேன். அப்போ டாக்டர்ஸ் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க, காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, சொல்லவே முடியாது, முடிஞ்சால் காப்பாற்றுறோம். அவங்க பாடி கண்டிஷனும் காப்பாற்றுறதுக்கு ஏற்றபடி இல்லை, முடிஞ்சால் காப்பாற்றுறோன்னு சொல்லியே தான் எங்களை உள்ளே அனுமதிச்சாங்க. அப்போ நாங்கள் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட இந்த விஷயங்களை விளக்கி சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சரி ஒரு சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அந்த டியூபெல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் டியூபை ரிமூவ் பண்ணி சரி பண்ணிட்டா தான் இவங்களை வந்து காப்பாற்ற முடியும். ஆனாலும் அவங்களுக்கு சரீரம் ஃபுல்லாக அந்த விஷத்தன்மை போனனால என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி சர்ஜரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டு என்னை சர்ஜரிக்காக ரெடி பண்ணுறதுக்கு அந்த லேபர் வார்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போவும் பாருங்கள் தனிமை, எல்லாம் என்னுடைய கணவர் வெளியே இருக்காங்க, பெற்றோர் வெளியே இருக்காங்க. எங்கள் வீட்டில் பாளையங்கோட்டிலேருந்து எல்லாம் வர்றதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. தனியாக அந்த லேபர் வார்டுக்குள்ளே போகிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது என்னை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணும்போதே என்னால் ஒரு நிலையாக ஒரு இதில் இருக்க முடியல, படுக்கவே முடியல. ஏன்னா வலி ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. உடம்புல ஒவ்வொரு பகுதியாக வந்து இந்த கெட்ட ரத்தங்கள் உள்ளே போகிறதுனால ஒவ்வொரு பகுதியாக என்னை கஷ்டப்படுத்துது. அது என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. ஆனால் எனக்கு ஒவ்வொன்றா கஷ்டப்படுத்துது. ப்ரெஷர், எனக்கு ஹார்ட் கஷ்டப்படுத்துது. அப்படியே ஒவ்வொரு கஷ்டமாக படும்போது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கேன். அதிகமாக வலியில் இருக்கிறேன், தாங்கக்கூடாத ஒரு வலியில் இருக்கிறேன். அப்போது என்னுடைய இடது பக்கம் காதில் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ இப்போ சாக போகிற, உன் உயிரை நான் எடுக்க போகிறேன்னு ஒரு பயங்கரமான பயம்புறுத்துக்கிற ஒரு சத்தம் என்னுடைய இடது காதில் கேட்குது. அப்போ இந்த சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு கூட கொஞ்சம் பயம் வந்து கை கால்லாம் நடுக்கமாகி இன்னும் அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதை வலி தாங்க முடியல, பயம் வந்துருச்சு. நம்ம வலியவாது அவ்வளோ நேரம் தாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சத்தம் எனக்கு கேட்ட உடனே கூட பயம் வந்து எனக்கு இருதயத்தில் இருந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டுருச்சு. ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போது அந்த சத்தம் பாருங்கள், எந்த நேரத்தில் பிசாசுடைய சத்தம். அதாவது நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும்போது 4 பேர் நல்ல சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கெட்ட விஷயம் சொல்லும்போது தைரியப்படுத்தினா தான் நம்மளால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பாருங்கள், பிசாசு அப்படி தான் செய்வான். நம்மளை கஷ்டப்படுத்த, துன்புறுத்த ஒரு பெரிய ஒரு வார்த்தையை கொண்டு வந்து காதில் போட்டான். என் உள்ளத்துக்குள்ளே அது போயிடுச்சு. வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல் தான். நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப கவனமாக தான் நம்ம பேசணும். இப்போ பிசாசனுடைய சத்தம் என்னுடைய செவிகளில் போச்சு, உள்ளத்துக்குள்ளே போயிட்டு பயந்துட்டேன். அப்போது பயந்துட்டே, ஆனால் பாருங்கள், அந்த பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். எப்போ எந்த சூழ்நிலை, இப்போ சின்னதுலேருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எல்லாத்துக்கும் ஜெபிப்பேன், எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவேன். அப்போது அந்த நேரத்தில் அந்த பழக்கம் வந்து என்ன பண்ணுச்சு, எனக்கு எப்படி உதவுச்சுன்னா, அந்த நேரத்தில் எனக்கு கடவுளை கூப்பிட உதவுச்சு.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசு சுவாமி எனக்கு உதவி செய்யுங்க, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் அப்படி உள்ளத்துக்குள்ளே நான் பேசுகிறேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் மனசுக்குள்ளே கேட்குது. சரியா? வெளியில் கேட்கல, மனசுக்குள்ளே கேட்குது. நான் சொல்கிறத திருப்பி சொல்லு, நான் சொல்கிறத திருப்பி சொல்லுன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த வசனம், வேதத்தில் உள்ள வசனம் எனக்கு கேட்குது. அப்போ நான் உள்ளத்துக்குள்ளே அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வெளியில் எவ்வளோ வலி கஷ்டம் வேதனை இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே தனியாக நம்மளால் நல்லா பேச முடியும், சத்தமாக பேச முடியுன்றதை அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உள்ள ஆவியில் நான் பேசுகிறேன், திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்கிறேன். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்கிறேன். அப்போ பாருங்கள் அந்த வசனம் எவ்வளோ சரியான வசனம். மரண இருளின் பள்ளத்தாக்குனா என்னன்றதை நிஜமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒரு இருள், அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு இருள் என்னை போட்டு அமுக்குது. அந்த இடமே ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது. இதில் பிசாசுடைய சத்தம், என் சரீரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போது பாருங்கள், என்னோடய உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா, பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே வருது, பிபி குறைஞ்சிட்டே வருது, என்னுடைய உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நிற்கிறதுக்கான எல்லாமே செஞ்சுட்டு வருது. அப்படி வரும்பொழுது இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னுடைய வலது பக்க காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு அமைதியான சத்தம். இங்கே இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குன்றது எதுவுமே கேட்காத, எதுவுமே நடக்காதது போல் ஒரு சத்தம். நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாது அப்படின்னு ஒரு சத்தம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின சத்தம். அந்த சத்தத்தை நான் கேட்டப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, ஆண்டவர் வந்துட்டார், இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்துட்டார், நிச்சயமாக என்னை காப்பாற்றிடுவான்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போது ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டோன்னு நான் நம்பிக்கையோடு எப்படியும் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றிடுவான்ற தைரியத்தில் நான் இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, இந்த நெஞ்சு பகுதியில் ஒரு பெரிய வலி எனக்கு வந்துச்சு. அந்த வலி என்னை அமுக்குன மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய கண்களை பிதுக்கிட்டு, கண்ணை பெருசாக விரிஞ்சு கண் வழியாக என்னுடைய உயிர் வெளியே போயிடுச்சு. அப்போ நான் வெளியே போகிறது எனக்கு தெரியுது. அப்படியே நான் பறந்து மேலே போகிறேன், ஒரு அதிவேகமான ஒரு வேகத்தில், பயங்கர வேகத்தில் போகிறேன். எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஸ்பீடாக மேலே போயிட்டே இருக்கின்றது மட்டும் நல்லா தெரியுது. யாருமே என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அப்படி ஒரு வேகத்தில் நான் மேலே போயிட்டுருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யாரோ கோ பேக் என்று சொல்லி என்னை அப்படி அழுத்துறாங்க. அழுத்தினோன்னே எந்த வேகத்தில் நான் மேலே போயிட்டுருந்தனோ அதே வேகத்தில் நான் கீழே வர ஆரம்பித்தேன். அதே யாரும் நிப்பாட்ட முடியாத ஒரு வேகத்தில் கீழே வரும்பொழுது என்னோடய சரீரத்தை நானே பார்க்குறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் என்னை சுற்றி நிற்கிற எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அப்படி அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய ஜீவன் மறுபடியும் என்னுடைய சரீரத்துக்குள் வந்ததை நான் உணர்ந்தேன். அப்போது ஒரு சத்தத்தை திரும்பவும் கேட்குறேன், ஒருத்தர் பேசுகிற சத்தம், அங்கே உள்ள டாக்டர்ஸ் பேசுகிற சத்தம் கேட்குறேன். கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பேஷண்ட் இறந்துட்டாங்க, நீங்கள் ஃபேமிலிக்கு டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய டெத் டிக்ளரேஷனை, இவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்றத நானே என்னுடைய காதுகளில் கேட்குறேன். அப்போது நான் கண் அசைச்சிருக்கேன். கை அசைச்ச உடனே திரும்பவும் எல்லோரும் எனக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து என்னை திருப்பியும் முதல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போது 15 நிமிஷம் என்னுடைய சரீரத்தில் பல்ஸ் 0, பிபி 0, இது ரெண்டுமே இல்லை. 15 நிமிஷம் இல்லைன்னா அவங்க உயிர் இல்லை அப்படின்றது அர்த்தம். அதை சொல்லிவிடுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, மறிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மரண நேரத்தை ஆண்டவர் எனக்கு ஜீவனுள்ள நேரமாக மாற்றினார். போன உயிரை திருப்பி கொடுத்தார். அப்போ பின்னாடி நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே எனக்கு ஜீவன் போய் ஜீவன் நீங்கள் அப்போ என் கூட தான் பேசிட்டீங்களே, அப்போ எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். பிற்காலத்தில் கற்றுக் கொடுத்தார். எதுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு, ஆண்டவர் அப்படின்னா இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு லிமிட் இருந்துச்சு, அந்த லிமிட்டை உடைக்கிறதுக்கு தான் நான் இந்த காரியத்தை உனக்கு அனுமதித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்ன லிமிட்? உண்மை தான். எனக்கு என்ன லிமிட் அப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தர் மறிக்கிற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நம்ம பாஸ் பண்ணியாக விட முடியும் அப்படின்னு தோணும். சில கோர்ட் கேசஸ் சாதகம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு, நீ என்ன செய்ய முடியும்? இப்படி என்னுடைய உள்ளத்தில் எனக்கு அப்படி ஒரு லிமிட் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் உடைத்தார், மறித்தாலும் எழுப்ப முடியும்,
கேஸ் போனாலும் திரும்பவும் கேஸை திருப்பியும் ஜெயிக்க முடியும். ஃபெயில் ஆனால் கூட வாழ்க்கையில் மேலே வர முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை, புது நம்பிக்கையை ஆண்டவர் அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். இப்படி எனக்கு வந்து ஜீவன் திருப்பி கிடச்சி, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மதியம் 2 மணி ஆயிடுச்சு. இது அதிகாலையில் எனக்கு வெடித்தது, இந்த டியூப் உள்ளே வெடித்தது. மதியானம் 2 மணிக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் என்னோடய உடம்பு பாருங்களேன், உடம்பு முழுக்க இந்த விஷத்தன்மை நிறைந்த ரத்தம் தான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. உயிர் போயிட்டு, ஆனால் ஆண்டவர் திருப்பி ஜீவனை கொடுத்தார். எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா? ஸோ என்னுடைய ஜீவனை கொடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை ஏன் மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்ற முடியும். இப்போ சர்ஜரி பண்ணுறதுக்கு என்னை வந்து அறுவை சிகிச்சைக்காக என்னை கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் எனக்கு வந்து பாதி அனஸ்தீசியா கொடுக்க முடியாது, ஃபுல் அனஸ்தீசியா தான் கொடுக்க முடியும். ஏன்னா என்னோடய சரீரம் அதுக்கு ஒத்து வரலை. இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா, திரும்பவும் கான்ஷியஸ் வரணும். என்னோடய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பயப்படுறாங்க, டாக்டர்ஸும் பயப்படுறாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லை, ரிஸ்கில் தான். எனக்கிட்டே அவ்வளோ கையெழுத்து வாங்கினாங்க, என் கணவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் இந்த சர்ஜரியெல்லாம் பண்ணாங்க. அப்போது அனஸ்தீசியா கொடுத்தாச்சு. இப்போ சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ண பிறகு அந்த ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் வரவே இல்லை. அப்போது டாக்டர்ஸ்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து ட்ரை பண்ணி அந்த கான்ஷியஸ் எனக்கு திரும்ப வரவே இல்லை. அப்போ என்னுடைய கணவரை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கூப்பிட்டு அவங்கள கூப்பிட சொன்னாங்க. ஒரு வேளை உங்கள் சத்தம் அவங்களுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டும் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சத்தம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. கான்ஷியஸ் வரவே இல்லை. என்னை ஐசியூவில் கொண்டு வச்சுட்டாங்க. இதுக்கடையில் என்னோடய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் முழுக்க வெளியே வந்துருச்சு. டாக்டர் சொன்ன வார்த்தை இதுதான், 2 பக்கெட் பிளட் எடுத்தோம் உன்னுடைய சரீரத்துலேருந்து, 2 பக்கெட் நிறைய ரத்தத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ என்னுடைய சரீரத்தில் ஹீமோக்ளோபின் வந்து 4 ஆயிடுச்சு. மஞ்சள் கலரில் என்னுடைய உடம்பு மாறிடுச்சு. ரத்தமே இல்லை, இருந்த சத்து எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் ஒரு சடலம் மாதிரி தான் இப்போ கிடக்கிறேன். ஐசியூவில் என்னை வச்சு அடுத்தது கான்ஷியஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கான்ஷியஸே ரொம்ப நேரம் வரலை. நல்லா கவனிங்க, கான்ஷியஸே வரலை. ஆனால் எனக்கு தரிசனம் ஒன்று தெரியுது. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே தெரியாது. யார் என் கூட இருக்கிறாங்க, என்னை சுற்றி எந்த ரூம் இருக்குது, எந்த ஸ்க்ரீன் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் தரிசனத்தில் அப்படியே நான் எங்கே இருக்கிறேனோ அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சது. இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ ரூம் எனக்கு தெரியுது. நான் படுத்திருக்கும்போது சுற்றி என்ன நடக்குது, என்ன இருக்குது எல்லாம் நான் பார்க்குறேன். பக்கத்தில் இருந்த பேஷண்ட்ஸை பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். அப்போது எல்லாம் இருக்குது. என்னோடய பெட்டோடைய பக்கத்தில் உயரமாக இயேசு கிறிஸ்து வந்து என் பக்கத்தில் நின்னாங்க. உண்மையுள்ள தேவன், அவர் எங்கேயோ இருக்கிறாரா இல்லையா, இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். அந்த மரண படுக்கையில் என்னுடைய படுக்கை பக்கத்தில் வந்து நின்று என்னுடைய முகத்தை பார்த்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆண்டவர் என்னை பார்த்து முதல் வார்த்தை என்னை பார்த்து கேட்டாங்க, நீ பயப்படுறியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த தரிசனத்திலே பதில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் எனக்கு கான்ஷியஸே இல்லை, நான் எப்படி பேச முடியும்? ஆனால் என்னுடைய நினைவுகள்லேயே ஆண்டவர் வந்து எனக்காக பேச வச்சு அவர் பேசி எவ்வளோ நமக்காக உதவி செய்கிற ஒரு தேவன் பாருங்கள். அப்போ அந்த தரிசனத்திலே நான் என்ன பதில் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே சின்னதுலேருந்து. எனக்கு இது புரியுது, ஏதோ ஒரு உங்களுடைய சித்தத்தின்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு புரியுது. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இதை பற்றி கஷ்டப்படலை அப்படின்னு எனக்கு என்ன நடந்திருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சு தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவருடைய முகத்தில் ஒரு அழகிய ஒரு சிரிப்பை நான் பார்த்தேன். he gave me a wide broad smile. அந்த சிரிப்பில் நான் அவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் போனது போல் தோணுச்சு. அப்படி ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அவ்வளோ அழகான ஒரு தேவனுடைய முகம். உண்மையுள்ள தேவனுங்க, உண்மையாக நம்மளோட பேசுகிறது. நம்மளுடைய கஷ்டத்தில் தூரத்தில் இருந்து பதில் சொல்கிற தேவன் இல்லை, எங்கேயோ இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதில் அனுப்பிட்டுருக்கிற தேவன் இல்லை. நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு நான் வேதத்தில் சொல்கிறபடியாகவே அவரே வருவார். அவரே வந்து தொட்டு சுகமாக்குகிற தேவன். அங்கே வந்துட்டு அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், இவ்வளோ நாள் நீ அந்தரங்கமாக இருந்த, இனி உன்னை நான் வெளியரங்கமாக பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூரில் என்னெல்லாம் ஊழியம் செய்வீங்க, யாருக்கெல்லாம் ஊழியம் செய்வீங்க, எப்படிப்பட்ட ஜனங்களை உங்கள் ஊழியத்தில் வந்து காப்பாற்றப்பட போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத, என்னுடைய தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறையில் கூட என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட்டாக எல்லாத்தையும் அந்த நேரத்தில் தான் கொடுத்தார்.
அந்த வேளையில் தான் ஆண்டவர் கொடுத்தார். அப்போது அதுதான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? நம்பிக்கையற்ற நிலைமை, ரொம்ப நம்பிக்கையில்லாத நிலைமை. காப்பாற்றிடுவேனா, எந்திரிச்சிடுவேனா அப்படின்னே தெரியாத ஒரு நிலையில் அன்னைக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அன்றைக்கு தான் நீ என்னெல்லாம் செய்ய போகிற, நீ போகிற தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தீர்க்கதரிசியோடு தேவதூதன் பேசினது போல தான் அன்னைக்கு எல்லாமே போய் உடம்புல ஒரு சத்து இல்லை, எல்லாமே போயிட்டு நாங்கள் போய் எங்களுக்கு இருந்த பணங்கள் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் பில் கட்டியாச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு 0 பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நானும் என்னுடைய கணவரும். அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் என்னுடைய குழந்தை அப்போ எல்கேஜி படிக்கிறான். அப்போது அவன் பாருங்கள், குட்டி பையன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு தவிப்பான நிலையில் ஆண்டவர் புதுசாக ஆரம்பிக்கிறார். புது துவக்கத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் அப்படி பேசி முடித்த உடனே எனக்கு அந்த கான்ஷியஸ் வந்துடுச்சு. கான்ஷியஸ் வந்தோடனே என்னுடைய கணவர் தான் முதல்ல உள்ளே என்னை பார்க்க வந்தாங்க. வந்தோடனே முதல் கேட்ட வார்த்தை நீ பயப்படுறியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் கேட்ட அதே வார்த்தையை அவங்களும் கேட்டாங்க. ஸோ ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு பேச முடியல. மூக்கில் டியூப் போட்டிருந்தாங்க, உடம்பு ஃபுல்லாக டியூப்ஸாக இருந்துச்சு, ரத்தம் ஏற்றிட்டுருக்காங்க, ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக டியூப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. மானிட்டரில் வச்சுருக்குறாங்க, வென்டிலேஷனில் வச்சுருக்குறாங்க. அப்படியே குத்துயிரும் கொலையுருமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இங்கே வந்தார், நான் தைரியமாக இருக்கேன், நீங்களும் தைரியமாக இருங்கன்னு சொல்லி என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன். அவங்களும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி நாள் முழுக்க உயிருக்காக போராட தான் செஞ்சேன். என்ன ஒரு இதுனா, ஆப்ரேஷன் பண்ண பிறகும் அந்த வலி போகவே இல்லை. நெஞ்சு பகுதியில் ஒரு வலி இருந்துச்சு, அந்த வலி போகவே இல்லை, அது வலிச்சுக்கிட்டே இருக்குது. என்னை தொட்டால் அந்த வலி வந்துடும். லேசாக என்னை இப்படி தொட்டாங்க, டாக்டர்ஸ் அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னை இப்படி தொட்டாங்கனாலே அந்த வலி பயங்கரமாக வந்துடும். திரும்பவும் உயிர் போகிற மாதிரியான வலி வரும். ராத்திரி 12 மணி வரைக்கும் போராட்டம் தான். அங்கே சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஒருத்தரையாக கூப்பிட்டு சொல்கிறேன், எனக்கு இப்படி வலிக்குதுன்றது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா மூக்கில் இந்த டியூப்லாம் இருந்தனால நான் பேசுகிறதும் அவங்களுக்கு புரியல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. அவங்க ஜென்ரலாக அந்த ஆப்ரேஷன் பண்ணால் வலிக்கும் அப்படின்ற ஒரு முடிவுலையே அதிலே அவங்க இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு 11:30 மணி போல் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நிலமையில் நான் பேசினா யாருக்கும் புரிய மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு புரியும்ப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசுகிறது யாராவது ஒருத்தருக்கு புரியணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரேயர் பண்ணேன். அப்போது அதே மாதிரி டெஸ்ட் பண்ண வந்தாங்க, வலி வந்தது. உடனே ஒரு கார்டியாலஜி டாக்டரை வர சொன்னாங்க. அந்த டாக்டர் ஒரு நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் தெரியாது. அப்போ நான் தமிழில் தான் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறேன், எனக்கு வலிக்குது, இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்ல யாருக்குமே புரியலை. இந்த ஜெபம் பண்ண பிறகு அந்த டாக்டர் இங்கிலீஷில் சொல்கிறேன். இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த டாக்டருக்கு நான் பேசுகிறது புரியுது, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது. அப்போது இப்படியா, எப்படி வலிக்குது எல்லாம் கேட்டுட்டு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 12 மணிக்கு அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டேன். 12 மணிக்கு தான் அந்த எல்லா வலியும் போய் அப்படியே நான் அமைதலாகி தூங்கினேன். இதில் பாருங்கள், இந்த சர்ஜரி நடந்துகிட்ருக்கும்போது என் கூடையே இன்னொருத்தரையும் ஒரு சர்ஜரிக்காக உள்ளே கொண்டு வராங்க. அதே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இன்னொருத்தரை கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு மைனர் சர்ஜரி, ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அவங்களோட விஷயம் சரியாக போயிடும். இப்படி அவங்களையும் சர்ஜரி கொண்டு வராங்க. பாதி சர்ஜரியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் அவர் மரித்து போகிறார். இப்போ இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே 2 பேரை கொண்டு போகிறாங்க. ஒருத்தரை மறித்து தலையில் துணி போட்டு மறித்து வெளியே கொண்டு வராங்க. அப்போது அந்த வெளியில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தாருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை? அந்த நாள் மிகவும் மோசமான பயங்கரமான ஒரு நாள். அப்போ என்னுடைய குடும்பத்தார் எல்லோரும் ரொம்ப பயந்து போய் தான் இருந்தாங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் போய் ஒரு நிம்மதி வந்திருக்கு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம இருக்கும்போது மரணமே வந்தாலும் நம்ம காப்பாற்றப்படுவோம், சரியா? அதனால் கிறிஸ்து நம்மோடு இருக்கிற தேவன், நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற பெரிய தேவன் அவர். என்னை காப்பாற்றின அதே தேவன் உங்களையும் காப்பாற்றுவார், நிச்சயம் காப்பாற்றுவார். அதுக்கப்புறமா 1 வருஷம் நான் பெட்லேயே தான் இருந்தேன். என்னால் எந்திரிக்க முடியாது, கையசைக்க கூட முடியாது, வேகமாக திரும்ப முடியாது, ஒரு கப்பில் தண்ணி பிடிக்க முடியாது, தண்ணியை இப்படி பிடிச்சு குடிக்க முடியாது,
டம்ளரை பிடிக்க முடியாது, ஒரு வேகமாக 4 ஸ்டெப் நடக்க முடியாது, படுக்கையிலேருந்து தன்னை போல் எந்திரிக்கவே முடியாது, மடமடன்னு வேகமாக சாப்பிட முடியாது, வேகமாக தண்ணி குடிக்க முடியாது, ஒரு 4 மடக்கு தண்ணி சேர்த்து குடிக்க முடியாது, பைக்லலாம் ஏறி உட்காந்து பின்னாடி போகவே முடியாது, வேகமாக திரும்பி பார்த்தேன்னா தலை சுற்றி விழுந்துடுவேன். இப்படி ஒன்று கஷ்டம். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுவேன். ஏன்னா என்னோடய சரீரம் முழுக்க இந்த கெட்ட ரத்தத்தினால சரீரம் முழுக்க அது பாதிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு சரீரமும் பலவீனமாயிருச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு நாளையும் நகர்த்தணும். ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்கும்போது நினைப்பேன், நாளைக்கு காலை நம்ம எந்திரிச்சிருவோமா, உயிரோடு எந்திரிச்சிருவோமா, என் பிள்ளைய பார்த்துருவேனா, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையற்ற நிலைமை தான் ஒரு வருஷமும் இருக்கும். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வருட காலமும் இவ்வளோ நம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்தாலும், படிக்கையிலே இருந்தாலும், இப்போ என்னுடைய கணவர் வெளியே போகணும் அப்படின்னா என்னை வீட்டில் பூட்டி வச்சுட்டு போகணும். அவங்க 3 மணி நேரம் கழித்து வந்தால் கூட அவங்க எழுப்பி விட்டால் தான் நான் எழும்ப முடியும். நானாக எந்திரிச்சு உட்கார முடியாது. தன்னை போல் என்னால் கை ஊனி எழும்ப முடியாது. அவ்வளோ பலவீனமான நிலை தான். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒரு உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்படி தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க. இப்படி இருந்த நிலமையில தான் நான் வீட்டில் படுத்தே தான் இருக்கணும். ஒரு குழந்த மாதிரி தான் ஆகிட்டேன். அப்போது முதல்லேருந்து எனக்கு சாப்பிட கொடுத்து அப்படியே ஒரு சின்ன குழந்தைய வளர்த்துன மாதிரி தான் என்னை கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் பாருங்கள், இந்த கோயம்புத்தூரில் நிறைய விஷயம் செய்ய போகிறீங்க, பெரிய காரியம் நடக்க போகுதுலாம் ஆண்டவர் பேசியிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் யாருக்குமே எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது, யாருக்கிட்டையும் நான் சொல்லவும் இல்லை. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் எல்லாருக்கிட்டையும் விளக்கமாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குது அப்படின்றத நாங்கள் குடும்பமாக புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் எங்களோட ஜெப வாழ்க்கை ஜெபிப்போம், எப்பவும் போல் ஒரு எல்லாரும் ஜெபிக்கிறது போல். நாங்கள் ஒரு ஊழியர் குடும்பமாக இருந்தாலும் நாங்கள் அப்படி ஜெபிப்போம், அவ்வளோதான். ஆனால் தேவனோட ஒரு உறவில் நாங்கள் இருந்தோம், ரொம்ப ஒரு க்ளோஸர் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு இல்லை. ஜெபிப்போம், எல்லாம் கேட்போம், செய்வோம், எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படுக்கையின் காலத்தில் 1 வருடம் பெட்ரிடனாக இருந்த அந்த 1 வருட காலத்தில் அநேக பரலோக தரிசனங்களை ஆண்டவர் காண்பித்தார். நிறைய எப்படி ஊழியம் செய்யணுன்றது ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார். பரலோகத்திலிருந்து தூதர்கள் ஆண்டவர் அனுப்புவார். நிறைய தரிசனங்களோட, நிறைய சொப்பனங்களோட ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். இரவு வெளியில் 11 மணி போல் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா விடிய விடிய ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தை என்னால் நிப்பாட்டவே முடியாது. அது என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய ஒரு பலத்தினால், ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் என்னால் நிப்பாட்டவே முடியாது. நிற்கணும்னு நினச்சா கூட நிற்க முடியாது, அப்படி நிப்பாட்ட முடியாது. உட்காந்துட்டே படுத்துட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ அது தேவனுடைய பலன். நமக்கு மிஞ்சின ஒரு பலன் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நம்ம முற்றிலும் பலவீனத்தில் இருந்தால் கூட அவ்வளோ பலனாக இருக்கிறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது. நான் அவ்வளோ பலவீனத்தில் இருந்துட்டு அவ்வளோ ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். பெரிய தேவனுங்க, நம்மளுடைய தேவன் ரொம்ப பெரிய தேவன். இப்படி இந்த 1 வருஷமும் பெட்லேயே இருந்தேன். அப்போ இதுக்கு இடையில ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய இருதயத்தில் ஒரு பெரிய வலி வருது. இருதயத்தை ஏதோ ஒரு பிசைகிற மாதிரி என்னமோ பண்ணுது. நிற்க போது என் இருதயன்ற மாதிரி எனக்கு ஒரு நாள் தோணுது. அப்போது என்னால் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியல. பல்ஸ் ரேட் பயங்கர ஜாஸ்தியாகிட்டே போகுது. 140, 148 அப்படி பல்ஸ் ரேட் கூடுது. இன்னும் கொஞ்சம் அசைஞ்சா நின்றும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், அசையக்கூட முடியல ஆண்டவரே, ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது. அசைஞ்சேன்னா எனக்கு உயிர் போயிடும். என்னை டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கூட என்னால் தாங்க முடியாது. நீங்களே வரலைன்னா என்னால் உயிர் பிழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சாமின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். அப்போது என்னோடய வீட்டில் ஒரு செவுரு இருக்குங்க. அந்த செவுருலேருந்து கண்ணை திறந்து தான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ பெரிய கரம் அப்படியே என்னை அப்படி தொட்டுது. பெரிய கரம் என்னை தொட்டுது. இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அவங்க கனவுன்றாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் இருந்தால் நான் சுகமாக இருக்க முடியாது. அந்த அவ்வளோ பெரிய கரம் என்னை தொட்டது. இந்த தொட்ட மாத்திரத்தில் அந்த ஹார்ட்டில் எனக்கு இருந்த அந்த கஷ்டம், அந்த எனக்கு பண்ணிகிட்டு இருந்த வலி, அந்த வேதனை எல்லாம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அப்படியே சமாதானம் ஆயிடுச்சு. என்னுடைய ஹார்ட்டு பூரண சுகம் அடைஞ்சிருச்சு. 10 நிமிஷத்தில் என்னுடைய கணவர் ஜெபம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் தான் இந்த கரம் வந்து என்னை தொட்டது. 10 நிமிஷத்தில் அந்த படுக்கையை விட்டு எழுந்திரிச்சு நானே எந்திரிச்சு உட்காந்தேன், நானே எந்திரிச்சு நடந்தேன், அப்படியே சுகமாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் படுக்கவே இல்லை. கர்த்தருடைய கரம் அவ்வளோ பெரியது, பெரிய கரம், அவ்வளோ பெரிய கரம் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். நிறைய பேசக்கூட முடியாது. இப்படி கையை வச்சு ஃபோனில் பேசிகிட்டே இருந்தால் இந்த கை வேலை செய்யாது, அதோடு நின்றும். பேசிகிட்டே இருக்க பயங்கர மூச்சு வாங்குவோம், என்னால் பேச முடியாது. இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நாங்கள் கோயம்புத்தூரில் நிறைய ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் சுகமாகறாங்க, பிரெயின் டியூமர்ஸ் சுகமாகறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சரியாகிறாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை தாங்க முடியாமல் இருக்கிறவங்களோட சூழ்நிலைகள்லாம் மாறி சரியாக இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. கடனில் இருந்தவங்க கடனெல்லாம் தீர்த்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க. வேலைக்கு போக முடியாமல் வியாதியில் படுத்திருந்த படுக்கையில் இருக்கிறவங்க எழும்பி நடக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். எங்களுக்குள்ளே அந்த கரிசனை ஆண்டவர் வைத்தார். நம்ம படுக்கையில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என் கணவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அப்போ கூட இருக்கவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கரிசனைகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் பிறக்க செய்து ஆண்டவர் இன்றைக்கு ஊழியத்தில் அவ்வளோ பெருசாக பயன்படுத்துகிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஸோ இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் என்னை செய்ய வைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆண்டவருடைய வல்லமை மிகவும் பெரியது. எந்த சூழ்நிலையும் எப்படியும் மாற்றக்கூடியவர். நம்ம இன்றைக்கி வந்து நம்மலாம் எந்திரிச்சிருவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் பெரிய விஷயங்களை செய்ய போகிறீங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க, பெரிய வேலையில் இருக்க போகிறீங்க. ஆண்டவர் அப்படி தான் மாற்றுவார். பாருங்கள், ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு இப்போ ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கிட்னியில் பிரச்சனை இருக்குது, டயாலிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்க, ஏதாவது லிவரில் பிரச்சனை சொல்கிறாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் டாக்டர்ஸோடைய வார்த்தைகள் முடிவு தான் சொல்லும், முடிஞ்சுது, அவ்வளோதான், ஓவர் அப்படி தான் சொல்லும். ஆனால் அந்த முடிவு புல் ஸ்டாப்பில் தான் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பார். சிலுவையில் கிறிஸ்து மரித்த பொழுது ஏசு கிறிஸ்து அவ்வளோதான், இனிமேல் வரமாட்டார், அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அங்கே தான் சரித்திரத்தை இரண்டாக பிளந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லி ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுத்தார். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து புதுசாக துவங்கினார். ஸோ உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரால் துவங்க முடியும். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் பாருங்கள். இன்ஜின் ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய சரீரம். ஹார்ட் நின்றுச்சு, லிவர் நின்றுச்சு, மொத்த உடம்பும் நின்றுச்சு, பல்ஸு எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. சரீரத்தில் எதுவுமே வேலை செய்யலை. சின்ன சின்ன உறுப்புகள், சின்ன நரம்புகள் கூட வேலை செய்யாமல் மொத்தமும் நின்று போயிடுச்சு. ஆனால் ஒரு நொடி பொழுதில் ஒரு சுவிட்சை போட்டு ஆன் பண்ண மாதிரி ஆண்டவர் ஹார்ட்டை வேலை செய்ய வச்சார், கிட்னியை வேலை செய்ய வச்சார், லிவரை வேலை செய்ய வச்சார், மூளையை திரும்பவும் வேலை செய்யும்படியாக செய்தார், பிளட்டு நின்று போன ரத்தத்தை திரும்பவும் ஓட செய்கிறார், ஹார்ட்டை பம்ப் பண்ண வச்சார். என்னுடைய எல்லாமே நார்மலாக திரும்பவும் மாறி வந்தது. 1 வருஷம் நான் படுக்கையில் இருந்து கஷ்டப்பட்டாலும் அந்த ஆண்டவர் ஜீவனை காப்பாற்றின அந்த நொடி பொழுது நீங்கள் யோசித்து பாருங்களேன். இத்தனை உறுப்புகளையும் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில், ஒரு நொடி பொழுதில் திரும்பியும் உயிர் பெற செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஆண்டவருக்கு உங்களுடைய ஹார்ட்டை சரிப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுடைய கிட்னியை சுகப்படுத்த எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுடைய சரீரத்தின் உபாதைகளை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆண்டவரால் நிச்சயம் கூடும், அதை நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர்கிட்ட வந்து பிறகு நான் கேட்டேன், இயேசு சுவாமிக்கிட்ட நான் கேட்டேன். அந்த நேரத்தில் பிசாசும் பேசிட்டான், ஆண்டவரே நீங்களும் பேசுனீங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? அப்போ ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, பிசாசும் பேசினா, ஆண்டவராகிய சத்தத்தையும் கேட்டேன். இதில் பிசாசுடைய சத்தத்தை கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக உயிரோடு வந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்சபடினாலே ஜீவனோட எழும்பி நீ வந்தது சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு பேசினார். எப்படி இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ மரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இழப்பு, நெகட்டிவ், எல்லாம் போயிட்டுருக்கிற பிசாசு தான் நெகட்டிவ், பிசாசு தான் மரணம். இப்போ மரணம் பக்கம் பிசாசு பேசுகிற சத்தம், அவ்வளோதான் உன் வாழ்க்கை இதுக்கு மேலாம் நல்லா இருக்காது, உன் வேலை போயிடுச்சு இல்லை, அவ்வளோதான் உன் வாழ்க்கை போச்சு, உன் மனைவி உன்னோட நல்லா இருக்க மாட்டா, உன் கணவருடைய அன்பு போயிடுச்சு, இனி இந்த வாழ்க்கையில் ஒரு மேலே வந்துட முடியுமா, செழிப்பாயிட முடியுமா, இந்த தொழிலை திரும்பவும் செஞ்சிட முடியுமா, இப்படி இதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு பேசுகிற எல்லாமே வந்து மரணம் பக்கம்தான்.
முடிவு அப்படின்னு ஒன்று வந்து பிசாசு தான் அப்படி முடிவை சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் துவங்குகிறவர். எந்த சூழ்நிலையும் துவங்க முடியும், எந்த காரியத்தையும் மாற்ற முடியும். ஜீவன், ஆண்டவர் வந்து ஜீவன் கொடுக்கிறவர். உயிரற்ற ஒரு விஷயத்துக்கு ஜீவன் கொடுக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்து. எனக்கு உயிரற்ற சடலத்தில் உயிரை கொடுத்தாரு பாருங்க, திரும்பவும் எழுந்துருச்சு. இன்றைக்கி 8 வருஷம் ஆகுது எனக்கு ஜீவனை திருப்பி கொடுத்து, திரும்பவும் நான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுதுன்னா அது கிறிஸ்து இயேசுனுடைய வல்லமையினால் மாத்திரம்தான் முடியும். அவரையே நம்பணும், இயேசு கிறிஸ்துவை நம்பணும், எந்த சூழ்நிலையும் நம்பணும். நம்மளால் முடியும், மனுஷனால் அது முடியாது அப்படி கிடையாது, முடியும், நிச்சயமாக முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை அதை வந்து தேர்ந்தெடுக்கிறத நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவை சார்ந்துக்கிறீங்களா, இல்லை இந்த உலகத்தின் விஷயங்களை, அதாவது முடியாதுன்ற விஷயத்த நீங்கள் திரும்பி பார்த்துக்கிறீங்களா அப்படின்றத நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை போகும். கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்க, இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு காரியங்களை புதுசாக மாற்றுவார். வழியே இல்லாத ஒரு இடத்துல வழியை உண்டு பண்ண அவரால் முடியும். இந்த இடத்துல, இந்த சட்டத்தில் இடமே கிடையாது, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கூட கிடையாது அப்படின்னு வக்கீல் சொல்லலாம். ஆனால் அங்கேயும் ஒரு வழியை ஆண்டவர் வச்சுருப்பார். அங்கே ஏதோ ஒரு ஆளை வச்சுருப்பார், ஏதோ ஒரு நபரை வச்சுருப்பார். பாருங்கள், எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது, வேலை இல்லைங்கும்போது ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பி வேலை கிடைக்க செய்தார். ஆண்டவர் எப்படிப்பட்ட துவக்கத்தையும் கொடுக்க அவரால் முடியும். ஆண்டவரை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது எனக்கு ஜீவனை கொடுத்தது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆண்டவரால் நிச்சயமாக செய்ய முடியும். குழந்தையே இல்லை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய சரீரம் 1 வருஷம் எந்திரிக்க முடியாத ஒரு சரீரமாக இருந்துச்சு. என்னால் என்னுடைய வேலைகளையே செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இருந்தேன். அப்போ இப்படி கொஞ்ச நாள் போகும்போது 2020 ஆண்டு துவக்கத்தில் ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு இன்னொரு பெண் பிள்ளையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. இன்னொரு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோடு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எங்களை பேசினார் 2-3 தீர்க்கதரிசிகள் மூலமாக. நிறைய எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க வாயிலிருந்தெல்லாம் இன்னொரு குழந்தைய ஆண்டவர் உங்களுக்கு தருவார், இன்னொரு குழந்தைய தருவார்னே சொல்லுவாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்கும். அப்படி ஒருத்தட்ட நான் கேட்டேன், நான் வந்து அந்த குழந்தைய எனக்கு பிறக்குமா, இல்லைனா நாங்கள் எங்கேயாவது அடாப்ட் பண்ணி எடுத்துக்குவோமா அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் கேட்டோம். இல்லை ஆண்டவர் உங்களுக்கே தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கோவிட் சீசனில் 2020 ஆண்டு டிசம்பர் 20 எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் சொன்னபடியே கொடுத்தார். நல்ல ஒரு விஷயத்த நல்லா கேளுங்களேன். எனக்கு ஒரு டியூப் இல்லை, வெடித்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. சரியா, அதை வெட்டி எடுத்துட்டாங்க. இயற்கையாகவே எனக்கு இன்னொரு டியூப் வேலை செய்யாது. அந்த டியூப்பால் குழந்தை உண்டாக்குறதுக்கான சக்தி அந்த டியூப்பில் இல்லவே இல்லை. ஆனால் தேவன் அவ்வளோ பெரிய தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் அந்த குழந்தையை, எனக்கு இன்னொரு குழந்தைய என் வயிற்றில் வச்சு ஆண்டவர் அந்த குழந்தைய பெற செய்தார். இன்னொரு குழந்தைன்றது வந்து சாதாரணமாக இன்னொரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு சர்ஜரி, இன்னொரு ஆப்ரேஷன், அதே மாதிரி நான் இன்னொரு வருஷம் நான் படுக்கணுமோ என்னவோ தெரியலையேன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. நம்ம மனுஷங்க தானே, ஆண்டவரே பேசினா கூட நமக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பயத்தை மேற்கொள்கிறது திரும்பவும் ஆண்டவர்கிட்டே போகணும். எனக்கு பயமாக இருக்கே சப்பா, உள்ளபடி ஆண்டவர்கிட்ட பேசணும். எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன், நான் அது இல்லாததுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம நம்பிக்கைக்காக சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு பேசுகிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கோ என்ன இல்லையோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எனக்கு இந்த விஷயத்தில் உண்மையாலுமே பயமாக இருக்குது ஆண்டவர், நான் அப்படி தான் சொன்னேன். இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்க ஒரு கத்தியை வச்சு வெட்ட போகிறாங்கன்றது எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எனக்கு பேசியிருந்தாலும் எல்லா ஒத்தாசையும் நீங்கள் வச்சுருப்பீங்க தான், ஆனாலும் எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே. உண்மையாலுமே டெலிவரி காலையில் வரைக்கும் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அபரிவிதமான தைரியத்தை கொடுத்தார். எபிரேய ஸ்திரீகளுக்கு ஒத்த பிரசவம் உனக்கு நடக்கும், நீ பயப்படாத, அவ்வளோ ஒரு பலனை உனக்கு நான் தருவேன் ஆண்டவர் பேசினார். அதே போல் ஒரு பயம் இல்லாமல் ஆண்டவர் அந்த இன்னொரு அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். 3 நாள் முடியல, 3ஆவது நாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லி என்னையும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நானே வளர்த்துனேன். ஒரு படுக்கையிலையும் படுக்கலை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் அழகாக இன்னொரு குழந்தையும் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும்னு நினச்ச ஒரு வாழ்க்கையை பாருங்கள், என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், இறந்து போயிடுவேன்னு நினச்ச ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் துவங்க செய்தார். துவங்க மட்டும் இல்லை, புதுசாக ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். அதில்
சரியா? எனக்கு பாருங்கள் இன்னொரு குழந்தையை கொடுத்தார். இப்போ என்னுடைய மூத்த மகன், அவன் பேர் ஜோஷியா காலின், அவன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னுடைய 2வது குழந்தை எல்கேஜி படிக்கிறா, அவள் பேர் லிவானா ஃபேர்லின். ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக எங்களுடைய குடும்பத்தை நிறைவுபடுத்தினார். என்னுடைய மூத்த மகனுக்கும் அப்படி தான். நான் கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்த காலத்தில் அந்த நேரத்தில் எனக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இருந்ததுனால தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடணும். ஸோ இந்த தைராய்டு அதிகமாக ஹைப்போதைராய்டு, குறைஞ்ச தைராய்டு, அந்த ஹைப்போதைராய்டு இருந்தனால எனக்கு குழந்தை உருவாகவே இல்லை திருமணமாகி வந்த புதுசில். அப்போது டாக்டர்ஸ்ட்டை வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போ அந்த டாக்டர் என்னோடய தைராய்டு லெவலில் செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நேரடியாக மூஞ்சில் சொல்லிட்டாங்க, அப்படியே உனக்கு குழந்தை இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைம்மா, இவ்வளோ தைராய்டுக்கு உனக்கு குழந்தையெல்லாம் பறக்காது, ஒரு 7-8 வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா வேணால் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டது எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா திருமணம் முடித்து வந்த தொடக்கத்தில் உனக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, இப்போ மனக்கவலையோடு இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், நான் வீட்டுக்கு ஓடி வந்து என்ன சொன்னேன்னா, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லுது ஏசுசாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத தான் நான் நம்புவேன், நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். நம்மளை பல ஆண்டு காலம் காக்க போட்டு அப்போ தான் ஆண்டவர் பேசுவார் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்ம பேசாதது தான் நம்மளுடைய விஷயம். நம்ம பேசணும் ஆண்டவர்கிட்ட, எதையும் கேட்கலாம், எந்த விஷயத்தையும் கேட்கலாம். அப்போது ஆண்டவர்கிட்ட நான் அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் சொல்கிறார், 2 ராஜாக்கள் 13 2வது வசனத்தை எடுத்து வாசி அப்படி சொல்லி எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ நான் உடனே வேதத்தை திறந்து வாசிக்கிறேன். அந்த வேத வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள குமாரன் பிறப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ பாருங்கள், உனக்கு பையன் பிறப்பான், அவனுக்கு பேர் யோசியா அப்படின்னு பேரை கொடுத்து பையனு கொடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு. ஆண்டவரே இது எப்போ நடக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். இன்னொரு யாத்ராகமில் இன்னொரு வசனத்தை எடுத்து வாசின்னு சொல்கிறார், உன் தேசத்தில் கர்ப்பம் விழுவதும் மலடும் இனி இருப்பதில்லை. இன்னொரு வசனத்தையும் தாங்க ஆண்டவரே நான் கேட்குறேன். இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் உடனே சொன்னார், அடுத்த உற்ப காலத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்கள், காலம், நேரம், பையனா பிள்ளையா, பேர் எல்லாத்தையும் பேசக்கூடிய தேவன் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போ அடுத்த உற்ப காலத்தில் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 10 மாதத்தில் 10வது மாதம் எனக்கு குழந்தை பிறந்துருவோன்னு ஆண்டவர் பேசிட்டார். இப்போ நான் இந்த ரிப்போர்ட்டே வச்சுருக்கேன். ரிப்போர்ட்டில் 100% உனக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை உனக்கு பிறக்கும், பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி பேரையும் கொடுத்துட்டார். இப்போது இதுவும் உண்மை தான், அதுவும் உண்மை தான். உலகத்தில் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மை தான். உங்களுக்கு கேன்சர் இருக்குது, உண்மை தான். உங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குது, உண்மை தான். உங்களுக்கு வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, உண்மை தான். ஆனால் உண்மையை விட நம்ம கையில் வச்சுருக்க சத்தியம் ரொம்ப பெருசு. இந்த உண்மையை இந்த சத்தியம் விழுங்கிடும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் இந்த உலகத்தின் வார்த்தைகளை இல்லாமல் செஞ்சிடும். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதான, பிரமிக்கப்படத்தக்கதான காரியங்களை இந்த வேதம், இந்த வேத வசனமும் செய்யும். ஏன்னா இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள்லாம் ஆண்டவருடைய வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை. ஸோ அது மிகவும் வல்லமை உள்ளது. ஆண்டவர் சொன்னபடியே அடுத்த 10வது மாதம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டார். 40வது நாள், சரியாக அன்னையிலேருந்து 40வது நாள் கன்சீவ் ஆயிருந்தேன். ஆண்டவர் வந்து 10வது மாதம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டார், ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார். அப்போது நமக்கு வந்து நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கும்படியாய் சில காரியங்கள் வரத்தான் செய்யும். என்னை பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், உனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் சொல்லுவேன், இல்லை எனக்கு ஆண்டவர் ஆண் பிள்ளையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லா கேட்டு வாங்கி அந்த விசுவாசத்தை தைரியமாக வச்சுருக்கணும். விசுவாசத்தை தைரியமாக அறிக்கிட்டுட்டே இருக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது அந்த சர்ஜரி பண்ணி, முதல்ல எனக்கு சிசேரியன் தான், சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய எடுத்தோன்னே அந்த டாக்டர் சொன்னாங்க, பிருந்தினி உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு பையன் தானே பிறந்திருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் எனக்கு பையன்தான், உங்களுக்கு பையன்தான்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு பையனை கொடுத்து அவனுக்கு ஜோஷியா காலின்னு சொல்லி பேர் வச்சு அந்த குழந்தையும் இவ்வளோ வருஷம் ஆண்டவர் வளர்க்க செய்து 2வது ஒரு பெண் பிள்ளையும் கொடுத்து வாழ்க்கையை அறகுறையாக விட மாட்டார் ஆண்டவர். நிறைவுபடுத்துகிற தேவன், நிறைவாக நம்மளுக்கு முடிவடைய செய்வார்.
குறைஞ்சி ஏதோ இடிஞ்சு போனோம், ஏதோ அந்த கடன்லேருந்து காப்பாற்றினாருங்க, அவ்வளோதான், அதோடு நான் எப்படியோ கிடக்கிறேன். அப்படி இல்லை. இந்த வியாபாரம்லாம் போச்சு, ஆனால் நாங்கள் எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்படி இல்லை. திரும்பவும் புதுசாக துவங்க முடியும், பெருசாக ஆண்டவரால் கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன், குறைச்சலாக போடுகிற தேவன் அல்லவே அல்ல. நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி வசனம் ஒன்று இருக்குது வேதாகமத்தில். ரோமன் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, அவ்வளோதான். உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கலாக சொல்லுவாங்க, இங்கே இப்படி தான் இருக்குது, இதில் நீ சரி வர முடியாது. டாக்டர்ஸ் உனக்கு ரிப்போர்ட் இப்படி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இது லாஜிக்கல் திங்கிங். இது தப்புன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஒன்றுமே இல்லையா, பரவாயில்ல, உனக்கு எல்லாம் சரியாயிடும். இப்போ எனக்கு டாக்டர்ஸ் அப்படி தான் சொன்னாங்க, இன்னொரு குழந்தையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அப்படியே உங்களுக்கு குழந்தை வளர்க்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து கூட நீங்கள் வளர்க்கலாம், அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய அந்த 2வது தடவையாக அந்த சர்ஜரி ஆகி நான் ரொம்ப மறித்து உயிரோடு எழும்பி இப்படியெல்லாம் வந்தப்போ அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் ஒன்றுமே செய்யலை, அதாவது என்னுடைய அம்மா ரொம்ப நன்றி டாக்டர், என்னுடைய பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆன அன்றைக்கி. அப்போது அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒன்றுமே செய்யலாமா, நான் காப்பாற்றலை, நீங்கள் கும்பிடுறீங்க பாருங்கள் ஒரு கடவுள், அந்த கடவுள் தான் உங்கள் பிள்ளையை காப்பாற்றினார், உங்கள் பிள்ளை பிழைச்சது மறுபிழப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அவங்க ஒரு புறஜாதியை சேர்ந்தவங்க தான், கிறிஸ்துவை அறியாத ஒருத்தர். ஆனால் அவங்களுடைய வாயில் அப்படி ஒரு வார்த்தை வந்தது. அப்படி ஆண்டவர் மற்றவர்கள் முன்னாடி கூட நம்மளை உயர்த்துகிற தேவன். இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி கவலையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏன்னா நீங்கள் நம்புகிறது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்க, இந்த உலகத்தை நம்பலை, இந்த உலகத்தை சிஸ்டமை நம்பலை, நீங்கள் நம்புறது இயேசு கிறிஸ்துவை. இயற்கைக்கு மேற்பட்ட சக்திகளுடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், எங்கேயோ தூரத்தில் இல்லை, எங்கேயோ உட்காந்துட்டு உங்களுக்கு வார்த்தையை மட்டும் அனுப்பிட்டு இருக்கலை, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் பேசுகிறது அவர் கேட்கும், அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்க செய்வார், நிச்சயமாக செய்வார். அதனால் நம்பிக்கையை விட்டு போகாமல் தைரியத்தோடு இருங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் அநேகருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுறதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். நான் நிறைய நேரத்தில் நினச்சி பார்ப்பேன், நானே எந்திரிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தேனே, இந்த படுக்கை எனக்கு என்றைக்கு மாறுமோன்னு சொல்லியிருந்தேன், அப்படி ஒரு நிலையை ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக மாற்றினார். தேவன் மிகவும் பெரியவர், ரொம்ப பெரிய தேவன். அதே போல் என்னுடைய திருமண வாழ்க்கையில் கூட திருமணம் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கடனாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை தான். ஆனால் ஒரு திருமணம் செய்யும் பொழுது அதற்கான செலவுகள் செய்யணும், எல்லாமே இருக்கும். அப்போ நான் போய் அதற்கும் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க, எப்படி இது செலவுகள்லாம் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், என்ன ஒரு வசனத்து மூலமாக சொன்னார். யோபுன்னு சொல்லி வேதத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார், எல்லாம் இழந்து போவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருக்கு எல்லாம் 2 மடங்கு திருப்பி கொடுப்பார், பெரிய பணக்காரராக ஆண்டவர் மாற்றுவார். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாம் அவங்க கூட இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பொன்னாபரணங்களையும் வெள்ளியையும் கொடுத்து முன்னிலைமையை பார்க்கலும் 2 மடங்கு உயர்வு அவருக்கு கிடச்சிதான். ஸோ அதே மாதிரி உனக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் பேசினார். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தராக எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னது தான், எங்களுக்கு இதை செய்யுங்க, இதை செய்கிறீங்களா அப்படிலாம் யார்ட்டையுமே இப்போ கேட்கல. ஒருத்தராக நான் உங்களுக்கு இதை வாங்கித்தரேன், நான் உனக்கு அது வாங்கித்தரேன்னு சொல்லி மொத்த காரியமும் ஆண்டவரே கொண்டு கொடுத்தார், ஆண்டவரே செய்தார். ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. அதே மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவர் நமக்காக தூதர்களையும் நமக்காக பரலோக சேனைகளையும் எப்போவுமே வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கார். தனியாக இல்லவே இல்லை. நீங்கள் தனியாக நான் கஷ்டப்படுறேன், தனியாக இருக்கிறேன், தனியாக அழுதுட்டுருக்கேன், என் கவலையை கேட்க யாருமே இல்லை, நான் அந்த தலகாணியில் படுத்துட்டு வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும், என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, என் கணவருக்கு கூட தெரியாது, என் மனைவிக்கு கூட தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது கூட கிறிஸ்துவுக்கு தெரியும். நீங்கள் மனசில் கவலையாக யோசிக்கிற ஒரு விஷயம், ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். கவனிச்சுட்டு தான் இருக்கார், உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கார், உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கார், உங்கள் சத்தத்தை அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். தைரியமாக இருங்க. என்னோடய திருமணத்தன்று நாங்கள் ஸ்டேஜில் நின்று எல்லோரும் எங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி நான் ஸ்டேஜில் நின்று பார்க்குறேன், கீழே அந்த சேர்ஸில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, எங்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க.
அப்போ அதில் வந்து முன் வரிசையில் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்கார். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காங்க, உட்காந்துருந்தார். அப்போது அந்த தாத்தா வந்து யார்கிட்டையும் பேசவே இல்லை. நான் கல்யாண மேடையில் இருந்து அவரை எனக்கு கவனிக்க தோணுது. நான் பார்க்குறேன், அடிக்கடி அவரை பார்க்குறேன். அப்போது எல்லாருமே, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவரை தொட விடலை, அவரை வந்து காசுலாம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வயசானவர், அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே யார்கிட்டையும் எதுவும் வாங்கலை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. அப்படி யாரையும் கவனிக்காமல் பேசாமல் உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நானும் அவரை கவனிக்கிறேன். இப்போ முடியும் போது, எங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு ஈவினிங் மேரேஜ், நைட்டு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் காரில் ஏறி உட்காரும்போது நான் பார்க்குறேன், அந்த வயசானவர் ராத்திரி 10:30 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு இருட்டுக்குள்ளே அவர் அந்த அந்த இதுலேருந்து வெளியே போகிறார், அந்த காம்பவுண்ட்லேருந்து, கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே போகிறார். இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த வயசில் இவ்வளோ நேரம் கழித்து போகிறாரு, இவரை யாரும் தேட மாட்டாங்களா, ரொம்ப தள்ளாடுற வயசில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இவர் யார் என்னன்னு சொல்லி நான் கவனிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த முதல் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லப்போ, நான் வந்து வீட்டில் வந்து நான் அழுது ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு நினைவுபடுத்துகிறார், உன் கல்யாணத்துக்கு நானே வந்தேன், உனக்கு இந்த குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், நான் ஏன் இவ்வளோ உடஞ்சி போய் அழுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்னோட பேசினார். அப்போ அந்த கல்யாணத்தில் வந்தது ஆண்டவர், அவருடைய தூதர்கள் தான். ஆண்டவர் தான் வரார், நம்மளுடைய கல்யாணத்துக்கு வருவார், நம்மளுடைய நல்ல காரியத்துக்கு வருவார், நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் கூட வந்து நிற்பார். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு சர்ஜரியா, அவங்க அந்த சர்ஜரிக்குள்ளே அவங்கள எப்படி அனுப்பிச்சிட்டு நம்ம நிற்கிறது தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அங்கே ஆண்டவர் இருப்பார் உங்கள் கூட. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஆண்டவர் போய் கூடவே நிற்பார். நான் ஒவ்வொரு முறையும் ஆப்ரேஷன் போகும்போது சொல்லுவேன், இந்த வலது கை மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ அந்த வலது கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, இந்த பக்கம் நீங்கள் வந்து நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஆண்டவர் வந்து கூட நிற்பார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை அப்படி ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாக வந்து வெளிப்பட்டிருக்கிறார், வந்து நின்றுருக்கிறார். எங்கேயோ இருக்கிற தேவன் இல்லைங்க, திரும்பவும் சொல்கிறேன், பக்கத்தில் வந்து உங்களோடு பேசிக்கிற தேவன், உங்கள் சூழ்நிலையை மாற்றுற தேவன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய மொத்த சரீரத்தையும் காப்பாற்றின தேவன், சரியாக்கின தேவன், உங்களுடைய சரீரத்தின் ஒரு அவயவத்தை மாற்றுகிறது அவருக்கு எளிதான விஷயம். புதுசாக ஒரு உறுப்பியை கொடுக்க முடியும், ஹார்ட்டை புதுசாக மாற்ற முடியும், அந்த வால்வை புதுசாக மாற்ற முடியும், அந்த பிளாக்கேஜை எடுத்து போட முடியும். ஒரு மருத்துவத்தால் ஹார்ட்டில் உள்ள பிளாக்கை சரிப்படுத்த முடியுதுன்னா, கர்த்தருடைய வல்லமையினால் அது முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒரு மருத்துவத்தால் வேலை செய்யாத ஒரு கிட்னியை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமையினால் அது முடியாதா? நிச்சயமாக முடியும். உங்கள் டயாலிசிஸை நிப்பாட்ட முடியும், பிளட் கேன்சராக இருந்தால் சுகப்படுத்த முடியும், என்ன பெரிய பலவீனமாக இருந்தாலும், கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொன்னால் கூட அதை மாற்ற தேவனால் கூடும். இப்படியாக தேவனை நம்பி நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, படித்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாத இம்பாசிபிளான விஷயம் தான், செய்ய முடியாத நம்பிக்கை இல்லாத நிலை எதை நீங்கள் எடுத்தாலும் சரி, ஆண்டவரை நம்பியே செய்யும் பொழுது அதை நிச்சயமாகவே ஆண்டவர் வாய்க்க செய்வார். அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. மரித்த சடலமாக அதே கோயம்புத்தூர் பகுதியில் சடலமாக இருந்த எண்ணெய் ஆண்டவர் பயன்படும்படியாக செய்கிறார். இப்போ எல்லா இடங்களுக்கும் போகிறோம், என்னோடய கணவரோடு சேர்ந்து எல்லா ஊழியங்களையும் செய்கிறோம். வெளி தேசங்கள் அநேகருக்கு ஜபிக்கிறோம், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். நிறைய கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு கிருபை செய்கிறார். அவங்களோட போய் உட்கார்ந்துருந்து ஜெபிப்போம். யாருக்கு என்ன தேவையோ மெயினாக பர்சனலாக அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதிலை அவங்களுக்கு சொல்லி, இப்படி பேசவே முடியாத இருந்த என்ன ஆண்டவர் பேச வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வைக்கிறார். அநேகருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக மாற்றிட்டார். இப்போது மரித்து போயிருந்தா இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றி எல்லாவற்றையும் கொடுத்து நிறைய தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஆண்டவரே கற்றுக் கொடுக்க முடியும், நேரடி அவரே பேச முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுகிறோன்றது தான் முக்கியம். எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாடு வந்தப்போ, இவ்வளோ கஷ்டங்கள் வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்னா, எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்தார். 2 மடங்கு விசுவாசத்தை கூட்டினார், பலத்தை அதிகரித்தார். இப்படி எல்லாமே அதிகரிக்க தான் செய்திருக்காரே தவிர குறைய செய்யலை. ஸோ என்னை இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிற தேவன், திருமணத்தை நடத்தி கொடுக்குற தேவன், குழந்தையை கொடுத்த தேவன்,
ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்த தேவன், வரங்களை கொடுத்த தேவன் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். திருமணமே ஆகலை, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகலை, நம்பிக்கை போயிருச்சா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை வைத்திருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையின் தேவன் எப்போவும் எந்த நேரத்திலும் அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். ஆண்டவரோட நல்லா பேசுங்க, ஆண்டவரோட அந்த உறவை அதிகப்படுத்துங்க, நிறைய வேதத்தை வாசிங்க. வேத வசனம் நம்ம சூழ்நிலைகளை மாற்றும். சத்தமாக வசனத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அப்படி தான் பண்ணுவேன். சத்தமாக வசனங்களை வாசிப்பேன். அந்த வசனம் எனக்குள்ளேயே போகும், எனக்கே ஒரு பலன் கொடுக்கும். அந்த பலன் நமக்கு ஜெபிக்க முடியும். ஜெபிக்கவே முடியாமல் எவ்வளவோ பேர் உட்காந்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இந்த வசனம் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையை மாற்றும். கர்த்தர் இந்த சாட்சியின் வாயிலாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமாகவே நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா கிரைஸ்ட் காலிங் டிவி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சகோதரன் டேனியல் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய சாட்சிகளை பிறருக்கு பிரயோஜனமாக கொண்டு சேர்ப்பதையே அவர் ஒரு ஊழியமாக முக்கியமாய் செய்து வருகிறார். அதுக்கு எந்த பணமும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், இலவசமாக செய்கிறார். இலவசமாய் அவர் பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே பிறருக்கும் பிரயோஜனமாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் இந்த சாட்சியின் வாயிலாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோட தைரியமாக இருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பூரணமான நிறைவை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் சந்திக்க சித்தம் கொண்டதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்த இந்த ஆசீர்வாதங்களை பிறருக்கும் சொல்லி நம்பிக்கை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உம்முடைய நாமத்திற்கு நன்றிகள் ஏறெடுக்கிறேன், உமக்கு துதிகள் ஏறெடுக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்காக எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்பிக்கை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. மனதில் கவலைகளோடு இருக்கலாம், கஷ்டங்களோடு இருக்கலாம். ஆண்டவரே, வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ளலாமான்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என் தேவனால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. எனக்கு செய்த தேவன் அவர்களுக்கும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கவலைகளோடு இருக்கிறாங்கப்பா. இந்த டிப்ரெஷனை எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் அநேகர் இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் என்னோடய கவலைகள்லாம் சொல்லணுமோன்னு தெரியாமல் இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. இயேசு இன்றைக்கு அவங்களோட வீட்டுக்குள் நீர் போவீராக ராஜா. அவங்களுக்கான ஆறுதல்களை கர்த்தர் கொடுப்பீராக. வியாதி படுக்கையில் அநேகர் இருக்கிறார்களே சுவாமி. மரணத்தை சந்திக்க அநேகர் இருக்கிறாங்களே சுவாமி. ஆண்டவரே, இந்த மரண தருவாயில் என் பிள்ளைகளை எப்படியோ விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு கவலையோடு இருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், மரித்த லாசருவை எழுப்பின தேவன், என்னை எழுப்பின தேவன். ஆண்டவரே, மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு நீர் புது ஜீவனை கொடுத்து அவர்களை எழும்ப செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும். ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியில் இருக்கிற ஜனங்கள் விடுபடும்படியாக, அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கி போகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பிசாசின் தொல்லையினால் அவங்க பாரத்தோடு அவங்க வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கலாம். அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக. இன்றைக்கே ஒரு புதிய வாழ்வு அவர்களுக்கு துவங்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, புதிய தொழிலை துவங்க முடியாமல் இருக்கலாம், நஷ்டத்திற்கு மேலே நஷ்டத்தோடு இருக்கலாம். அந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் லாபமாய் மாறட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள் அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியே நீங்கி போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணவர்களுடைய கண்ணீர், மனைவியோட கண்ணீர், ஆண்டவரே, எத்தனையோ கர்த்தாவே சூழ்நிலைகளை தவித்து கொண்டு இருப்பார்கள். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக ராஜா. ஆண்டவரே, பரீட்சையில் இந்த பிள்ளை பாஸ் பண்ணாதுன்ற சூழ்நிலை இருக்குமப்பா. அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுங்க. தேர்ச்சி பெற செய்யுங்க. கோல்டு மெடல் வாங்க செய்யுங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸாக மாற்றுங்க. வெளிதேசங்களுக்கு கொண்டு போங்க சுவாமி. எல்லாருக்கும் படிப்பை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் வியாதிகளோடு இருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகளுடைய கர்த்தாவே அந்த வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய மகா பெரிய வல்லமை, சிலுவையில் நீர் சிந்தின இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளும்
ஒவ்வொருவர்களுக்குள்ளும் போவதாக ராஜா. இன்றைக்கு இந்த நொடி பொழுதில் அவங்க வாழ்க்கை மாற்றம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு நன்றிகளப்பா. நகங்களில் பிரச்சனைகளோடு இருப்பாங்க, அந்த நகை பிரச்சனைகள் மாறட்டும், தோல் பிரச்சனைகள் மாறட்டும், கண்களில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, உள்ளுக்கு தெரியாமல் அநேக பிரச்சனைகள், எதனால் கஷ்டப்படுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுவதாக. என்னை சுகப்படுத்தின தேவன், என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் நீர் மாற்றின தேவன் அப்பா. தகப்பனே, ஜனங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி அவர்களை சுத்தப்படுத்தி சுகப்படுத்தி குடும்பத்தை சீர்படுத்தி சமாதான குறைச்சல்களை மாற்றி ஆண்டவரே கணவன் மனைவி இடையில் இருக்கிற பிரிவினைகளை எல்லாம் மாற்றி ஒரு மனதின் ஆவியை கட்டளையிட்டு இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக, சமாதானத்தின் ஆவியானவர் அந்த குடும்பத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய கர்த்தாவே காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஆச்சரியப்படத்தக்கதாய் சூழ்நிலைகள் அவர்களுக்கு தலைகீழாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவரையும் நீர் ஆசீர்வதித்து வானத்தின் பல கனிகளினால் நிரப்பி அப்பா கோடா கொடியாய் பெருக செய்வீராக. சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த தகப்பனே, இந்த தொலைக்காட்சியிலே என்னுடைய சாட்சியை ஆண்டவரே கொடுக்க கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே நடத்துகிற சகோதரன் டேனியல் அவர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை இன்னும் பிரஸ்தாபப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி அவர்களை ஆசீர்வதியும். அவங்களுடைய மனைவி ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு துணையாக இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக. குடும்பத்தில் விருத்தியை கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியத்து நிமித்தம் செய்கிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியம் சுகம் கொடுத்து நீர் நடத்தும் ஆண்டவரே. இந்த சேனலை நீர் கர்த்தாவே உலகமெங்கிலும் ஆண்டவரே கொண்டு போய் சேர்ப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்தித்து உயர்த்தி வைப்பீராக. கர்த்தருடைய கனம் அவர்களுக்கு உண்டாக பெறும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த முழு சாட்சிகளும் ஆண்டவரே நீரே மகிமைப்படும். நீரே எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். தெய்வ கரத்துக்குள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.